ரெட்ரோலக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். போலாங்களா? போலாமே. 2வது நாள் பட்ஜெட், தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட். 2ஆம் நாள் காலை 10 மணி அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நான் பார்க்கல. பட்ஜெட்டுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை படிச்சு நமக்கு ஒன்றும் தெரிய போறது கிடையாது, புரிய போறது கிடையாது அப்படின்ற மாதிரி. பட்ஜெட்டுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவேன். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த பட்ஜெட்டை நம்பி தான் வந்து இருக்கு. பட்ஜெட் தான் மிக முக்கியமானதுன்னு வச்சுங்களேன். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரை சப்ஜெக்ட் தான் வந்து சொல்லுவாங்க. ட்ரை சப்ஜெக்ட்னா அதுல பேசுறதுக்கான விஷயங்கள் டேட்டா அனலிஸ்ட் அவங்க, இந்த வரலாறு சொல்றேன், இந்த இதுக்கு நிதிநிலையை பத்தி தெரிஞ்சவங்க, இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சவங்க, இதை பத்தி எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க, அவங்கள மாதிரி உட்காந்து பேசினா போன வருஷம் இது கொடுத்தாங்க, இந்த வருஷம் இதை கொடுத்துருக்காங்க, போன வருஷம் அதுங்க, இந்த வருஷம் இதுங்கன்னு சொல்லலாம். ஆனா அதை தாண்டி அதுக்குள்ளார இருக்கிற அரசியலை நம்ம வந்து பேச முடியும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம். அதனால இந்த வேளாண் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான காப்பீடு போன்ற விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சில விவசாயிகள் வந்து மகிழ்ச்சியில இருக்காங்க. சில விவசாயிகள் இல்ல, எங்களுக்கு இது பத்தாது, இன்னும் நாங்க எதிர்பார்த்தது வேற, அது வந்து நடக்கல, அவங்க வாக்குறுதியில கொடுத்தது ஒண்ணு, இவங்க கொடுத்தது ஒண்ணு, சில விவசாயிகள்லாம் பேசுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். அதனால எப்பவுமேங்க இந்த இதுன்னு இல்லைங்க, எந்த பட்ஜெட் எடுத்தீங்கன்னாலும் ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு இது கம்மியா இருக்கும், போதாமை வந்து இருக்கதா செய்யும். பட்ஜெட்டை தாண்டி நடந்த பல விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுல போலாம், நிறைய முக்கியமான விஷயங்கள். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம பட்ஜெட் இவரு வினோத் இருக்கார் இல்லையா, அமைச்சர், அவர் வந்து நல்லா தான் எல்லாம் பேசினாரு, எல்லாம் சொன்னாரு. கோட் சூட் போட்ட விவசாயி அதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம் தான் தோணும். புகழ் பாடாதீங்க அப்படின்ட்டாரு சபாநாயகர். கரெக்டா தானே சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட்ல இதுதானங்க போன தடவையும் நடந்துச்சு. அதாவது சபாநாயகர் கண்டிக்கிறாருன்னா அது கரெக்ட். சபாநாயகர் அதான் வேலை. அவர் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி நின்று அதெல்லாம் வேண்டாங்க, என்னவோ அதை சொல்லுங்க, அதை மட்டும் பேசுங்க. என்னமோ இன்னைக்கு சபாநாயகரையே கண்டிச்சிட்டாரு. சபாநாயகருக்கே பொறுக்கணும்னா அப்பாவுன்னு இருந்தாருல சபாநாயகர், அவரு அப்படிதான் பண்ணுவாரு. இவராது பரவாயில்ல, சாஃப்டா சொல்றாரு. அவரு அவங்க ஆளுங்கள்ட்டே அப்படிதான் பேசுறாரு. அதெல்லாம் பேசாதீங்க, 2 நிமிஷம் தாங்க, அதுக்குள்ள பேசுங்க, முடிஞ்சிருச்சுங்க. 1.5 நிமிஷம் இப்பவே முடிஞ்சிருச்சுங்க, மீதி 1/2 நிமிஷத்துல பேசி முடிங்க. அவங்க என்னன்னா எப்படியாவது முதலமைச்சரை புகழ்ந்து நம்ம அந்த இதுக்கு எதிராக வரணும்னு வைப்பாங்க. அவர் விடவே மாட்டார். அதெல்லாம் பேசாதீங்க, தேவையில்லா வச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்லாம். அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா? ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னா சில நேரத்துல அப்படிதான் பண்ணுவாரு. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் நடந்துப்பாரு. அது அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இவர் வந்து சொல்லிருக்காரு, தேவைப்பட்ட அவை குறிப்பில இருந்து வந்து நீக்கிடலான்னு இருக்காரு. ஆனா போன தடவை பேசும்போது அவரு நாசர், அதாவது சில விஷயங்களை புரிக்க முடியாது, சில விஷயங்களை நீங்க தடுக்க முடியாது. நாசர் அவர்கள் பேசின காலகட்டம் வந்து ஆரம்ப காலகட்டம். அதாவது உதயநிதி அவர்கள் வந்து இதுக்கு வராதது, அமைச்சரா ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் ஆரம்பிச்சு அதெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது. உங்களுக்கும் கல்லுக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு டக்குன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. கல்லுக்கும் அவருக்கு என்ன தொடர்புன்னா செங்கலுங்க, அதான் செங்கல், ஒரு கல் ஒரு கண்ணாடி, அங்கு அதுவோ பிளாக் பஸ்டர், நீங்கள் எடுத்துட்டு போன செங்கல்லோ நம்ம ஆட்சியின் பிளாக் பஸ்டர் அப்படின்னு அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சோ, அவரால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அன்னைக்கு எழுதிட்டு வந்து பேசினாரு. அன்னைக்கெல்லாம் வராத அந்த பிரச்சனை நிறைய பேசியிருக்காங்க. இந்த மாதிரி கண்ணாடியா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், அன்பில் மகேஷ் கூட நிறைய வந்து பேசியிருப்பார்ல. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இவரு ட்ரை பண்ணாரு, வினோத் அவர்கள் ட்ரை பண்ணாரு. உங்களுக்கு தான் மினிஸ்டர் கொடுத்தாச்சு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கோட் சூட் போட்ட முதலமைச்சர் அது அனாவசியம் தானே. அவரு முதலமைச்சர், எல்லாருக்கும் தெரியும். நீங்க அவர் வந்து அவரை புகழ்ந்து அதை செஞ்சு அதே மாதிரி நீங்க அதை வந்து மாத்தணும். நீங்க புகழ்றதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு. உங்களை புகழ வேணானே சொல்லலையே, எவ்வளவு இடங்கள் இருக்கு. சட்டமன்றத்துல புகழக்கூடாதுன்னே சொல்லல. என்ன தேவையான நேரத்துல இப்ப நீங்க ஒரு பட்ஜெட் படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பட்ஜெட்ல நீங்க அதை செஞ்சுட்டு போனீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க முதலமைச்சர் எங்க வேணாலும் புகழலாம். இப்ப அடுத்து நாளைக்கு நடக்கும், நாளைக்கு விவாதத்துல நீங்க ஏதாவது சொல்லலாம். அப்ப நீங்க சில விஷயங்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி இப்படி நீங்க சொல்லவே கூடாதுலாம் சொல்ல, 2-3 வார்த்தையில சொல்லுங்க. மற்றவர்களே கிண்டல் பண்ற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. கோட் சூட் போட்ட விவசாயி முதலமைச்சர் அப்படின்லாம் வந்து பேசும்போது அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். இல்லை, இதெல்லாம் பத்தலை இது வந்து ரொம்ப பெருசா எதுவுமே இல்லை, திட்டங்கள் இல்லை அப்படின்றாங்க. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் பார்க்குறேன்னா, இப்போ அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். எத்தனையோ நெல் முட்டைகள் வந்து சரியான அந்த வைக்கிறதுக்கு அந்த ஸ்டோரேஜ் குடோன்ஸ் இல்லாமல் வந்து மழையில தண்ணியில வந்து இதான். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க. அது வந்து சரியா அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தாததுனால வந்து
அவங்க இது பத்தலை வழக்கம் போல தான் இருக்குன்ற அந்த ஒரு தாட்னால அவங்க அது சொல்றாங்களா? எப்பவுமே அதான் சொல்றேனே, பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே 100% சாட்டிஸ்ஃபைட்லாம் பண்ணவே முடியாது. அது ஒரு 50-50 தான் எப்பவுமே வந்து இருக்கும். இது புதுசா வந்திருக்கவங்க புதுசா ஒரு பட்ஜெட் வந்து போடுறாங்க. நேற்று நான் சொன்னதுக்கு கூட நிறைய பேர் வந்து தப்பா வந்து நம்ம ஆட்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா, நாங்க வந்து அதுக்காக போடல, நாங்க ஒன்று 2500 ஓட்டு போடல. நீங்க 2500 ஓட்டு, நானும் அதை தான் சொல்றேன். சிஎம் அவர்கள் அன்னைக்கு இருந்த தாவேகா தலைவர் அவர்கள் 2500 நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எல்லா பெண்களும் வந்து ஓட்டு போட்டுப்பாங்க. நம்ம பெண்கள் வந்து அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல. ஆனா அதை நீங்க ஒரு வாக்குறுதியா கொடுத்துருக்கீங்க, அதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை வந்து எதிர்பார்ப்பாங்க, சொன்னதை செஞ்சீங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. அதை வந்து எதிர்கட்சிகள் முன்வைப்பாங்க அந்த கேள்விய. நீங்க சொன்னீங்களே, நீங்க செஞ்சீங்களா? இதே ஒரு பெரிய அரசியலா உங்களால செய்ய முடியல, உங்களால அதை நடத்தி காட்ட முடியல, 2.5 வருஷம் கழிச்சாது நாங்க கொடுத்தோம், நீங்க கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாங்களே. அதுக்காக தான் வந்து சொன்னேன். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாம் பெரிய பஞ்சாயத்து தான். பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, அது ஒதுக்குன நிதியை சரியா வந்து பயன்படுத்தினாங்களா இல்லையான்றது தான் அதுல உள்ள கான்செப்ட். அப்புறம் இந்த திட்டங்கள் நம்ம அடிக்கடி நம்ம பேசுகிறதா நிறைய திட்டங்கள் இப்போ நேற்றுக்கு கூட சொன்னாங்க, இல்லாதவங்களுக்கு 100% மானிய வண்டியில் வந்து நம்ம வந்து ஆடு இந்த குட்டிலாம் கொடுப்போம், 5 குட்டி கொடுப்போம்னாங்க. இன்றைக்கும் சொன்னாங்க மாடி தோட்டம் இது பண்ணுறதுக்கு மானியங்களோட வந்து அந்த விதை அந்த இது பண்ணுறதுக்கெலாம் கொடுக்குறாங்க. ஒரு திட்டங்களாக அது அன்னைக்கு அவங்க அறிவிக்கிறதோட சரியாக இருக்குது. தாண்டி இதை தாண்டி வந்து அவ்வளோதான், இதோட முடிஞ்ச விஷயம். இதுக்கு மேலே நம்ம அதை எப்போ பேச போகிறோன்னு தெரியல. இது ஏன் ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்து எல்லா இடத்துலையும் இப்போ விளம்பரம்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி விளம்பரங்கள் இதெல்லாம் கொடுத்து இது மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வீட்டுக்கு நோட்டீஸ் போட்டு இந்த மாதிரி இருக்குது, இது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஏன் முன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்ற அந்த ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட இருக்குது. தெரியல, இவங்க இப்போ வந்திருக்காங்க, இவங்க இப்போ வரவங்க அடுத்து ஏதாவது அதை பற்றி பண்ணுறாங்களான்றதை பொறுத்து தான் நம்ம வந்து பேசணும். இதுக்கு முன்னாடி உள்ள நிர்வாகங்கள்லாம் அதை பண்ணலை. நீங்கள் சொல்கிற மாதிரி இனிஷியேட் எடுக்கல. ஒன்று நடக்கும், கூவ நதியை சுத்தம் செய்கிறோன்னு வாங்க, பல லட்சம் கோடி இதுக்கு ஒதுக்குவாங்க, கூவ நதியும் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒதுக்குன அமௌண்ட் மட்டும் எங்கே போகுதுன்னு யாருக்கும் வந்து இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, சொல்றதை செய்யறாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்தடுத்த வருடங்கள்ல தான் நமக்கு வந்து தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் 3வது மாசத்துல அவங்க ஒரு பட்ஜெட் அறிவிக்கிறாங்க. அதுவே பெரிய ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. 3வது மாசத்துல ஒரு பட்ஜெட் அறிவிச்சு அதை வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து பெரிய அதிருப்தி எல்லாம் இல்ல. மக்கள் சில விஷயங்களை அவங்க இந்த தங்க மோதிரம் திட்டம், இந்த அண்ணன் சீர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரவேற்பு பெற்றிருக்கு. பெண்கள்கிட்ட ஓகே அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கு. எதிர்பார்த்தது 2500 பொது இதுல இருந்து எதிர்பார்த்த அந்த 2500 அப்படின்றது வரல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கு. அப்போ இது வந்து அடுத்தடுத்த நிலவரங்கள்ல தான், அடுத்தடுத்த வருஷங்கள்ல தான் வந்து தெரியும் ஒதுக்குன நிதிகள் அதுக்கு சரியா பயன்படுத்தப்பட்டிருக்கா. நீங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் போய் சேருதா, இது இருக்கு, இது நீங்க பயன்படுத்திக்கிங்க, உங்களுக்குன்னு வந்து சுய உதவி குழுக்கள் இருக்கு, உங்களுக்குன்னு வந்து இந்த ஸ்கீம் இருக்கு, உங்களுக்குன்னு இந்த மாடி தோட்டம் இதெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை இப்ப நீங்க சொல்ற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு விளம்பரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விளம்பரங்களா வைக்கலாம், அரசு அலுவலகங்கள்ல விளம்பரமா வைக்கலாம், தமிழ்நாடு இதுல வந்து செய்தித்தாள் இதுலலாம் வந்து நீங்க விளம்பரமா வந்து கொடுக்கலாம். இது ஒன் டேவா மாறிடுது. நீங்க சொல்ற கான்செப்ட் என்னன்னா, இன்னைக்கு பட்ஜெட்னா நாளைக்கு அது தெரியுது, அதுக்கப்புறம் அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளே ஏதோ ஒரு பிசினஸ் ஏதோ ஒன்று பண்ணணும்னா உடனே வந்து எங்கேயாவது லோன் நம்ம அப்ளை பண்ணலாமா, இல்லை யார்கிட்ட கடன் வாங்குறோமான்றதை தாண்டி ஒரு கவர்மெண்ட் நம்மளுக்காக என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு, நம்ம அந்த சலுகைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், இதுக்காக என்ன இருக்குன்றது நம்ம அந்த சைடே போறதே கிடையாது. போனோமா நேரம் எங்கேயாவது லோன் அப்ளை பண்ணுறோமான்னு ஒன்று பார்ப்போம், இல்லைனா யார்ட்டையாவது கடன் வாங்கி நம்ம அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமான்னு பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய, அதுக்கு யாருமே அப்ளை பண்ணி அதுக்கு ஒன்று அந்த முயற்சியே போடலை. ஏன்னா போட்டாலும் அது வந்து கிடைக்காது, ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கும். நம்ம போனாலுமே நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு கடைசியில் இல்லைன்னு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மாடி தோட்டங்கள் எல்லாமே எல்லாரும் வீட்டு மேலே வந்து கார்டன் அது இதுன்னு வளர்க்குறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே அவங்களே விளைய வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொடுத்தனா இது மக்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக போய் சேரும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே இன்னும் லாட்டா வந்து இந்த ஆடு கொடுத்து அவங்க மக்கள் மனசுல போய் சேர்ற மாதிரி இருந்தது. அது மக்களுமே அது வந்து பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க கிட்ட எல்லாம் கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆட் எல்லாம். நல்ல இல்லைங்க, டிஷர்ட் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. நல்ல நல்ல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க கிட்ட கொடுத்து இந்த ஆடு மாதிரி கொடுத்து ஒரு 1 month 2 months போட சொன்னா போட போறாங்க. சமூக நலன் கருதி நீங்க போட்டீங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு வேணுமே துட்டுன்னு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லங்க, அதுல சமூக நலமும் இருக்கு, சுயநலமும் இருக்கு, அவ்வளவுதான். ஏங்க இப்ப விஷயம் செய்யறோம், எங்களுக்கும் இப்ப நீங்க பண்றீங்கன்னா அப்புறம் கம்பெனி கேட்கும்ல, செய்யறவங்க. அப்படி இப்ப அரசு விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்க, வெறுமனேவா கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் காசு வாங்கிட்டு தான் காசு கொடுக்குறாங்கல்ல, நீங்க இந்த விளம்பரத்தை போடுங்கன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானேன்னு கேட்கறேன்.
இந்த கவர்மெண்ட் எங்கங்க, இந்த கவர்மெண்ட் ஃபுல்லாவே வந்து ஐடி விங்கா தான் செயல்பட்டுட்டு இருக்குது. இவங்க காசு வேற கொடுப்பாங்க. அதுதான் பஞ்சாயத்து. இவங்களே எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துறதுனால அது வந்து அதெல்லாம் ஆகுறது இல்லை அப்படின்றாங்க. நம்மள பார்த்து காசு தர முடியாது, ஓடிப்போ அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே இவங்களே இந்த தனியா கார்டு எல்லாமே போட்டு தன்னார்வமா இருந்தது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சர்க்குலேட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தா அது நல்லா இருக்கும். எப்படியாவது 1 மணி நேரம் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? இதெல்லாம் மக்களுக்கு பயனான தகவல். அதுதான் இப்ப நானே யோசிச்சிருக்கேன். மேல எல்லாம் வீடு கட்டினா நம்மளுக்கான ஆர்கானிக்கா நம்ம வந்து காய்கறி எல்லாம் நம்ம வந்து வாங்கணும். போய் அங்க போய் வாங்கினா 1 கிலோ கத்திரிக்காய் 40 ரூபா. நான் ஒண்ணு பண்றேன். உங்களுக்கு உங்க ப்ரோக்ராமுக்கு எதனா ஒரு நேம் செட் பண்ணுங்க. ஜோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு விஷனோ இல்ல எது வேணாலும் போட்டுங்கல்ல. ஜோ வெர்ஷன் ஒண்ணு போட்டுங்க. அதை போட்டு உட்கார்ந்து நீங்க பாட்டுக்கு பேசி அவன்கிட்ட கொடுத்துருங்க. கத்திக்கிட்டே இருக்கு. கத்தலைங்க. நீங்க உங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் இருக்குங்க, எக்கச்சக்கமா இருக்குது. இதை சொல்லணும், அதை சொல்லணும், அதை போய் சேரணும், இது போய் சேரணும், ஏதாவது ஒண்ணு நினைக்கிறீங்க. நான் பல தடவை சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல போய் இதை பேசுங்க. மக்கள் நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், நான் போக மாட்டேன் அப்படின்றீங்க. இங்க போன நிறைய பஞ்சாயத்து வருதுங்க. அதுல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றது, அதனால தொடர்றதே இல்லை. இன்ஸ்டாகிராம் இப்போ தொடர்றதே கிடையாது போ அப்படின்ற மாதிரி ஆச்சு. அது நிறைய ஸ்கிரீன் டைம் அதுலயே. இல்லைன்னா நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நீங்க சொல்லுங்க, ரெடி பண்ணுவோம். டெய்லி ஏதாவது ஒன்று பேசி மக்கள்கிட்ட கருத்துக்களை பேசி உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் அதுல வந்து ஜோ தாட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க பாட்டு உட்காந்து பேசுங்க. தம்பிகிட்ட கொடுப்போம், தம்பி எடிட் பண்ணி தர போறாரு. இல்லை அந்த தம்பி இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட பண்ணி தர போறாரு. உங்களுக்கு நீங்களே பண்ணா கடுப்பா இருக்கும். ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும், ஐயோ தப்பா பேசுறோம் ஒரு கட்டத்துக்கு மேல. ஆமா, இப்ப நம்மளே ஒரு ஆபரேஷன் பண்ணான்னு சொல்லுவாங்களா டாக்டர், உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆபரேஷன் பண்ண, அது மாதிரி உங்க வீடியோ நீங்க எடிட் பண்ணாம யார்ட்டையா கொடுத்து விட்டுருங்க. அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க அந்த வேலையை பார்த்துருவாங்க, கரெக்டா பார்த்துருவானுங்க. தப்பா பேசிங்கன்னா கரெக்டா தூக்கி ஃப்ரண்ட்ல வச்சு முடிச்சு விட்டுருவாங்க உங்களை. இவன் வளரவே கூடாதுன்றதுல நம்ம லிங்கேஷ் வந்து குறியா இருக்கான். சரி, ஓகே. உள்ள நடந்தது பேசிட்டீங்க, வெளியில நடந்ததை பத்தி பேசுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எடப்பாடி அவர்கள் வழக்கம் போல வந்துட்டு மூச்சு மூடாம வந்து இது அதுதான், நாங்க இதுதான், அம்மா கொண்டு வந்தது தான், எங்க ஆயா கொண்டு வந்ததுதான் சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு வேகமா ஓடி போய் கார்ல ஏற போயிட்டாரு. வரதே எதுக்கு தெரியுமா? இங்கேருந்து வரது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறாருங்க. பயங்கரமா நோட்ஸ் எல்லாம் எடுத்து 2 2 4 4 அப்படின்னு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாரு. என்ன பண்றாருன்னு தெரியல, விளங்கவில்லைன்னு சொல்லி எழுதிருப்பாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. அத பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஏவா வெளுவாருன்னு தெரியல பாக்குறாரு. இந்த காப்பி அடிக்கும் போது இல்ல இவன் தப்பா தாண்டா எழுதுறான் அப்படின்னு பாப்பாங்கல்ல. ஆனா சொல்ல மாட்டான், மச்சான் நீ தப்பா எழுதுறன்னு சொல்ல மாட்டான். அடி வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லுவான், ஆமா நான் பார்த்தேன் நீ எழுதுனது தப்புதான் அப்படின்ற மாதிரி. கிடையாது, எனக்கு தான் தெரியாது என்ன கதைன்னு. என்னது? அதிமுக ஐடிவிங்ல போஸ்ட் போடணும்ல, குறிப்புகளை எடுத்துக்கொண்டோம். ஓ, அதையே இவர் தான் தரணுமா? ஏடிஎம்கே ஒரு ஐடிவிங்ல போஸ்ட் போடுறதுக்கு ஆமா முன்னாள் முதலமைச்சர் தான் உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கிறாரு. எல்லாமே குறிப்பு எடுத்து. ஆமா, கரெக்ட் தான். பின்னாடி எஸ்பி வேலுமணி எடுக்க மாட்டாரு, சிவி சண்முகம் எடுக்க மாட்டாரு, யாருமே எடுக்க மாட்டாங்க. கரெக்ட் தான். ஸோ எடுத்துக்கொண்டோம், இனி பாரு என்ன நடக்கும் பாரு அப்படின்னு சொல்றதுக்காக. சரி, கார்ல ஏறி போனீங்க. உங்க கார் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப வருஷமாவே அவருக்கு என்னன்னா உதயநிதியோட டிராவல் பண்ணணும்னு ஆசை. அது 2022லயே அவருக்கு அந்த ஆசை வந்திருக்குது. அது நமக்கு தான் புரியாம அன்னைக்கு முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு, ஏதோ மறந்துட்டாரு போல அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்ப இன்னைக்கு அது நடக்குதுன்னா மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு அதே சம்பவம் நடக்குது. அவரு கார்ல ஏற போறாரு. ஆல்ரெடி ஏறி இருப்பாங்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஏறி இருக்க வேண்டியதான். எல்லாம் ஒரே கார்ல டிராவல் பண்ண வேண்டியவங்க தான். ஜஸ்ட் மிஸ் ஆகி மிஸ்ஸஸ் ஆன மாதிரி இந்த தடவை முடியல அப்படின்றத இப்ப இந்த தடவை ஒரு சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு. ஏறலான்னு போய் ஐயோ உங்க கார் அச்சிச்சு அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனால கூடிய விரைவில் எல்லாம் ஒரே கார்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து உடனே ஒரு அன்றைய இதுவா இருந்தார் இல்லையா, எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொல்றாரோ அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, அவர் வந்து என்னோட கார்ல ஏறி போறதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனா அது கமலாலயம் மட்டும் போகாம பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு. அசிங்கப்படுத்திட்டாரு. அசிங்கெல்லாம் படுத்தல, ஒரு மாதிரி கரெக்டா தான் சொன்னாரு. இப்ப என்ன இப்போ எடப்பாடி ஏறினார்னா எல்லாம் 3 பேர் எடப்பாடி கமலாலயம் போலாமா? கமலாலயம் போலாதீங்க, டைரக்டா டெல்லிக்கே போங்க, எதுக்கு கமலாலயம் போய்கிட்டு அப்படின்ற ஒரு சொல்றதுக்கு இடத்துக்கு இப்போ வந்து நகர்ந்துருக்காங்கன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து பார்க்கலாம். அதனால ஒரு காரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. கலராவது மாத்தணும். ஒரு தடவை தான் தப்பு நடந்து போச்சு, தெரியாம பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துட்டோம். என்னங்க இது, என்னங்க ஒரு தெய்வ குத்தமா? இதனால என்ன ஆயிட போகுது? எல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கும். இல்ல எனக்கு புரியல, அவரை முதலமைச்சராக்கணும்னு நினைச்சவரோட கார்ல ஏறக்கூடாதா? ஏறலாம், அது ஏறலாம்.
விசுவாசம் இருக்கும்ல. நீங்க 2022 சொன்னீங்கன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆமா. இவரு ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ, இவர் வந்து எதிர்கட்சி தலைவர், அப்ப போனாருன்னா கூட வந்து கலாய்க்கலாம். ஓகே, ஏங்க உதயநிதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டாருங்க. அவரு தாங்க அந்த பிளானோட ஹெட்டு. அவரு கார்ல இவர் ஏறக்கூடாதா? ஏறலாம். ஆட்சியிலேயே ஏறலான்னு சொல்றீங்க, கார்ல ஏறி போக கூடாதா அப்படின்னு ஒரு இதுதானே. அதனால ஒன்னும் கோச்சிக்க மாட்டாரு. ஏறி போயிருந்தா கூட என் மேல இருங்க, நான் உப்பு மூட்டை கூட்டு போறேன். அதுதான், ஏறி போயிருந்தா கூட உதயநிதி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த காரை நீங்களே வச்சுங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்க போறாரு. நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வாங்க, நாளைக்கு தான் வர வேண்டி இருக்குல்ல, வரும்போது எடுத்துட்டு வாங்க, நான் உங்க கார்ல போய்க்கிறேன் அப்படின்னு இதுல இருந்து ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கும். ஒரு காவல்துறை அதிகாரி தடுத்துட்டாரு. அவர் மட்டும் தடுக்காம இருந்தாருன்னா கரெக்டா உதயநிதி அவரோட டிரைவரும் ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாரு. வாங்க நான் போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருப்பாரு. இன்னும் கொடியில ஒரு கலர் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. நம்ம கொடி தானே, எல்லாம் தாய் கழகம் தான், நீங்க அதுக்கு பதிலாக வந்துட்டீங்க, நீங்க 2ல வந்துட்டீங்க, நாங்க தான் தாய் கழகம் அப்படின்னு இருப்பாங்க. வேற ஒன்றும் நடந்திருக்காது. சரி, ஓகே. இவரு எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து பேசியிருக்காருல, வந்து நின்று நாளைக்கு பாரு நான் பேப்பர் கேள்விக்கு ஏங்க பேப்பரோட இல்லை ஒரு பேப்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டென்ட்டுங்க அதுதான் கொடுத்துட்றேன். ஏன் உங்களுக்கும் அவரு மாதிரி தானே, பார்த்து தான் வருமா? இப்ப நான் மனப்படமா இருக்கேன். இப்ப சொல்லுன்றீங்களா? சொல்லுங்க. சரி, நாளைக்கு நான் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு தோட்டாக்களால நான் உங்களை தொலைப்பேன். நீங்க வந்து முடிஞ்சா எங்களுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா நாளைக்கு நாங்க கேள்வி கேட்போம். நீங்க முடிஞ்சா தைரியமா பதில் சொல்லுங்க. இது இவ்வளவுதான் சிம்பிள். இதுக்கு எதுக்கு 330 தடவை பார்க்கணும்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் அதனாலதான் ஒரு 200 கோடி வாங்குறாரு. இவரு ஓகேவோட இதாய் மாமன்னனோட முடிச்சுட்டு வந்துடுறாரு, பேசாமையே வந்துடுறாரு. இல்லைங்க, அவர் வராரு. இதுல ஹைலைட் என்னன்னா, நாங்க வந்து இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை, இது வந்து வேஸ்ட் பட்ஜெட். அவர் என்ன சொல்றாரு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாரு, பிளாஸ்ட் இருக்கு பார்த்தோம், வேஸ்டா இருக்குங்க. இது எங்களுடைய பட்ஜெட் தான், அதையே ரீமாடிஃபிகேஷன் பண்ணி நீங்க எங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. உங்க பட்ஜெட்டை இப்ப நீங்களே வேஸ்ட்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இதுல புதுசா சில விஷயங்கள் ஆட் பண்றாங்க, உங்களோட சில திட்டங்களையும் அப்படியே செயல்படுத்துறாங்க. ஏன்னா மக்களுக்கு ஆல்ரெடி இது நல்லதா இருக்குன்றதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. பிளாஸ்ட்னு சொன்னதும் வேஸ்ட்னு சொன்னதும் ஒரே கூட்டமா? இது உங்க பட்ஜெட் தானே, உங்க பட்ஜெட் எப்படி வேஸ்டா போகும்? அப்பாவோட கண்ணோட்டத்துல அதை சொல்றதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர், அதை பார்த்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர், அதை ரெடி பண்றதுக்கு ஒரு டீம், அவசரமா ரெடி பண்றதுக்கு ஒரு டீம். ஒண்ணுமே கேட்கல, எதுவுமே நடக்கலங்க. இது மாதிரி நடந்திருக்காங்க, அதை கூட பார்த்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. நான் அதை பார்த்து படிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா வந்து வரும். ஆனா அது அவங்க டீம் இருக்குல்ல, முதலமைச்சர் இப்படி உட்கார்ந்துருக்காரு, முதலமைச்சர் இப்படி நோட்ஸ் எடுக்கிறாரு, என்னத்த நோட்ஸ் எடுக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. ஒரு சில பத்திரிகை இதுல நோட்ஸ் எடுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, இதுல என்னங்க நோட்ஸ் எடுக்க போறாரு, அவங்க கொடுத்தது தானே அவர் படிக்கிறாரு, அந்த ஸ்கிரிப்ட் தானே அவர் படிக்கிறாரு, அதுல என்ன நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்குன்னா, எனக்கு உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனையா இருக்கு? அவர் ஏதோ ஒன்று எழுதுறாரு. இப்போ நம்மளே என்ன பண்றோம், திடீர்னு சில விஷயங்களை மறந்துட்டோம்னா எழுதி வச்சுக்கிறோம். ரைட், இதெல்லாம் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறோம். நமக்கே எப்படின்னா, அவர் ஒரு முதலமைச்சர், அவருக்கு சில விஷயங்கள் சில நேரத்துல தோணும், இதை கேட்டிருக்காங்களே, இதை சொல்லணுமே, இதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இல்லை அங்க பேசினதை வச்சு இதை தப்பா பேசிட்டாரு, இல்ல நம்ம அப்படி பேசி ஏதோ ஒன்று நோட் பண்ணிருப்பாருங்க. ஒரு முதலமைச்சரா அவரோட வேலையை அவர் செய்யறாரு. எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் உட்காந்து நோட் பண்றாரு. சாரி, எதிர்கட்சி தலைவருடைய நண்பர் எடப்பாடி பழனிசாமி உட்காந்து ஐடிவிங்களை போஸ்ட் போறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் எடுக்க மாட்டாரா நோட்ஸ்? அவர் வந்த டைம்ல தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் ஆனதுல இருந்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. அவரோட ஆபீஸ்க்கு போனவங்களும் அதை சொல்றாங்க, அவரை போய் மீட் பண்ணவங்களும் சொல்றாங்க, நம்ம சொல்ற விஷயத்த அவர் நோட் பண்ணி எடுத்துக்கிறாரு, அவரே எழுதி வச்சுக்கிறாரு. ஏதாவது தேவைன்றதை யார்ட்டையும் கூப்பிட்டு சொல்றது கிடையாது, இது பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்ல, அவரே நோட் பண்ணி குறிப்பெடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. அது மாதிரிதான் அவர் அங்க உட்காந்து பண்றாரு. இப்ப இதுல விஷயம் என்னன்னா, இவங்க வந்து நாளைக்கு வந்து பயங்கரமா கேள்வி கேட்க போறாங்க. காவேரி, மேகதாது இதெல்லாம் பயங்கரமா கேள்வி கேட்க போறாங்க. அந்த கேள்விக்கு தில் இருந்தா திராணி இருந்தா பதில் சொல்லுங்க அப்படின்னு. சூப்பர், எதிர்கட்சி தலைவர் அவருடைய இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாரு. இவங்க டீம் அதுக்கு போஸ்ட், அது கரெக்ட் தான். அது வந்து பதில் தெரிஞ்சா பரவாயில்ல, அவருக்கு தான் கேள்வியே புரியாதே அப்படின்னு இவங்க டீம் டிஎம்கே சொல்றாங்க. அதுக்கு நாம என்ன சொல்றோம், அவருக்காவது கேள்வியே புரியாது, உங்களுக்கு கேள்வியே தெரியாது, உங்களுக்கே எழுதி கொடுத்தா தானே தெரியும், ஓ இதுதான் கேள்வியா, ஓ இதை தான் கேட்கணுமான்றதையே 430 தடவை நம்ம கீழே பார்த்து படிச்சா தானே நமக்கே தெரியும்.
ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னா ஆக்ரோஷமா எந்திரிச்சு இது நடந்துச்சுங்க அது நடந்துச்சுங்க அப்படின்னு பல விஷயங்களை உள்வாங்கிறத நம்ம சொல்லலாம். நம்மளே ஆன் தி ஸ்பாட் தானே, பக்கத்துல இவரு உட்கார்ந்துருப்பாரு, திருச்சிக்காரர் உட்கார்ந்துருப்பாரு, உங்க ஊருக்காரர் இருப்பாரு, பேப்பர் எடுத்து கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் உலகத்திலேயே. அதுலயும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்களா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஐபேட் யூஸ் பண்றாரு, ஒரு முதலமைச்சர் பேப்பரை பார்த்து படிக்கிறேன். அதுக்கப்புறம் அவரும் பேப்பருக்கு வந்துட்டாரு ஒரு கட்டத்துல, பேப்பர் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு இதுன்னா தள்ளணும் உட்கார்ந்துகிட்டு, அது எனக்கு பழக்கப்பட்டதுதான். அதுதான் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாருக்குமே பழக்கப்பட்டதுங்க. அவருக்கு மட்டுமா? எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு அன்டைம்ல அது கம்மி தான். அதனால சில விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி இருக்கும். அதனால கேள்வி அவருக்கு புரியாம இருக்கலாம், இந்த பக்கம் கேள்வியே தெரியாம இருக்கலாம். இவருக்கு கேள்வி புரியாதுன்னா அவருக்கு கேள்வியே தெரியாது. ஏன்னா எழுதி கொடுத்து சொல்லி சுத்தி உள்ளவங்க சொன்னாதான் அவருக்கு வந்து அதுவே வந்து தெரியும். அதனால இவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க நாளைக்கு வாங்க, அவர் கேள்வி கேட்கட்டும், அவர் வந்து கெத்தா கேள்வி கேட்கட்டும், அவர் பதில் சொல்லுவார்ல, அப்ப இருங்க, போயிடாதீங்க கிளம்பி. இல்ல அர்ஜென்ட் போகணும் அப்பெல்லாம் போக மாட்டோம், சட்டசபை இது இருக்கு, இல்ல முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, நீங்க தான் பெல் அடிச்சீங்க, நாங்க எந்திரிச்சு போயிட்டோம், டைம் இல்ல, நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு அடுத்த நாள் வந்து இந்த 1வது படிக்கிற பசங்க மாதிரி பேசக்கூடாது. நீங்க அப்படி அது வந்து மிஸ் நீங்க தான் மிஸ் பெல் அடிச்சீங்க போ சொன்னீங்க சட்டமன்ற கூட்டத்துலங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்துலாம் அப்பலாம் முடியாது. எப்படி வந்து பாத்தீங்களா இப்பலாம் நீங்க டிஎம்கேக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்கீங்களா சொல்றாங்க. நானா இது கருப்பேன் பிளாக் அண்ட் பிளாக்ல ஹே கருப்பேன் வாராண்டா அப்படின்னு வந்து எவ்வளவு அந்த முகத்தை பாத்தீங்களா, அரெஸ்ட் பண்ண மூஞ்சி மாதிரியா நாங்க வந்தோம், எவ்வளவு ஜாலியா வந்தோம். நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களா சட்டமன்றத்துல? அரெஸ்ட் பண்ணது நீங்க செம காமெடியா எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமே இல்லை, எல்லாம் ஓகே தான். உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணது வேதனையா இருந்துச்சா இல்லையா? அரெஸ்ட் பண்ணதோட அந்த இதை வந்து அன்னைக்கு நீங்க நைட்டு திருச்சி ஏர்போர்ட்ல ஒண்ணு கொடுத்தீங்கல்ல ஒரு இன்டர்வியூ, அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன பதட்டம், என்ன நடந்துச்சு, எப்படி இதுவா பேசினாரு, எவ்வளவு காண்டுல இருந்தாரு அப்படின்றதெல்லாம் அன்னைக்கு அந்த பிரஸ் மீட்டை பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும். இப்படி ஒரு பிரஸ் மீட் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்குலாம் வந்து தமிழ்நாட்டில் நான் ஒரு மனைவியோடு தான் வாழ்ந்து வருகிறேன். ஆமா சரி, சட்டமன்றத்துல உட்காரும் போதாவது கொஞ்சம் சிரிச்சிட்டு உட்காரலாம்னா, நான் இவ்வளவு தௌலத்தா உட்கார்ந்துருந்தேன் பாத்தீங்களா. இது தனுஷ் இல்லங்க, இது வந்து நீயா நானால ஒருத்தர் பண்ணி காமிச்சிருந்தார்ல, அது அப்படியே ரீக்ரியேட். அந்த இவரு ராஜபரம்பரைங்க. ஆமா, ராஜபரம்பரை ஜனநாயகன்ல நடிச்சிருக்காரு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ராஜபரம்பரை நடிச்சிருக்காரு. அந்த 63 பேர் இறந்துடுவாங்கல்ல கள்ளசாராயம் குடிச்சு, அதுல அந்த செத்தவனா வந்து நடிச்சிருக்காங்க. என் மாமா உடம்ப தொட்டு பாருன்னு அந்த லேடி சொல்லுவாங்கல்ல, அப்ப அந்த எல்லாரும் ஆமா தொட விட மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 3 பேர்ல நடுவுல இருக்கிறது நம்ம ராஜபரம்பரை தான். திருந்திட்டாரா அது தெரியல. இல்ல இடையில இன்டர்வியூ எல்லாம் சொன்னாரு, நான் திருந்திட்டேன். ஆமா அது சொன்ன மாதிரி. இப்ப இவரு எப்ப திருந்துவாரு? இருங்க நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஜப்பான்காரன் என்னென்னவோ கண்டுபிடிச்சிருக்கேன், நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஏன்னா இது நீங்க யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால நானே சொல்லிக்கிறேன். சரி ஓகே, வெளில வந்து பிரஸ் மீட் நம்ம கொலக்கொலஞ்சு இருக்கணும், அந்த இவரை கூப்பிடு, சித்தராஜாவை கூப்பிடு. எவ்வளோ நாளைக்கு தான் சேகர் பாபு? என்ன எப்ப பார்த்தாலும் சேகர் பாபு தான் நிக்கணுமா? நான் நிக்க கூடாதா? ஹைலைட்ஸ் ஆஃப் தி ஷோவே அதுதான். சட்டமன்றம் அவர் பேரு துரை செல்வமோ துரைராஜன் ஏதோ ஒரு எம்எல்ஏ, அவரு திமுக எம்எல்ஏ, எல்லாம் கருப்பு சட்டை போட்டு. ஏன்னா கொஞ்சம் ஒயிட் ஷர்ட் போட்டா எல்லாரையும் தெரியுமா, எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்காங்க, கருப்பு சட்டை போட்டு எல்லாரும் ஒரு மாதிரி வந்து இந்த சைடு நிக்கிறாங்க. விட்டுறத நம்ம தான் அப்படின்னு அவர் கொஞ்சம் சுதாரிப்பு இல்லாம சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவர் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காரு, இனிமே அப்படிதான், நாங்க தான் இஷ்டம் இருந்தா நெல் இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு. மாபெரும் தலைவர், இந்து அறநிலையத்துறையை தூக்கி நிறுத்தியவர், பார்க்கார்கிங்களை வந்து இது பண்ண இதுல அந்த எந்த கோயில், அது என்னமோ ஒரு கோயில் ஊர்ல, விநாயகர் கோயில் ஊட்டில, அந்த கோயில்ல வந்து பார்க்கார்கிங்காக ரெடி பண்ணவர். பல விஷயங்கள் முதலமைச்சரை சந்தோஷப்படுத்துறதுல ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி, அவரை வந்து சந்தோஷப்படுத்துறதா இருக்கட்டும், கொளத்தூர்னு ஒரு தொகுதி இருக்கிறதாகவும் அங்க மக்கள் இருக்கிறதாகவும் தெரியாமலேயே வச்சுக்கிட்டதையும் சாதாரண விஷயம் கிடையாது. பல தங்கங்களை அப்பேற்பட்ட ஒரு மனிதரை, ஒரு லெஜெண்ட்லாம் சொல்ல, லெஜெண்டுக்கும் மேலங்க அவரு, பேர்பட்ட ஒரு வைரத்தை அசால்ட்டா ஓரங்கட்ட பார்த்துட்டாங்க, நடத்திட்டாங்க. இன்னைக்கு நடத்தினால் அது அவரு காது கூட பேசியிருப்பீங்களா நீங்க? அவர் இல்லாததுனால அந்த டாக் வந்துச்சு.
உனக்கு தெரியணும் தான் நான் பப்ளிக்லயே பேசினேன். நான் வேணும்னு தெரிஞ்சா நான் போய் ஓரமா பேசியிருக்க மாட்டேன்னா? ஏங்க நீங்களும் உட்கார்ந்துருக்கோம், இவன் கேமரா ஆன் பண்ணா தெரியுமா தெரியாதா? தெரியும். அத்தனை பேர் ரெடியா இருக்காங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் வர போறாரு, கேமரா ஆன் பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்னு தெரியுது. நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, அவர் கடைசியா தான் வருவாரு, ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வரணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவசர அவசரமா தான் அதை ரெடி பண்ண முடியும். அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த கேப் தெரியாதா? வரிசையா வந்து அப்பதான் எடப்பாடி பேசிட்டு போறாரு, எல்லாம் போறாங்க. சொல்றாரு, நான் சேகர் பாபு தான் நிக்கணுமா எப்பவுமே, நம்ம நிக்க கூடாது, இனிமேல கேமரா இருக்கா, ரைட் ரைட், நீங்க எல்லாம் அப்படிதான். ஆனா செஞ்சு காட்டினாங்களா இல்லையா? வந்து நின்னாரு, ஏவாவேல் மட்டும் தான் பக்கத்துல நிக்க முடிஞ்சது. ஆமா, அவர் பின்னாடி இருந்து எட்டி எட்டி பார்த்தாரு, வழி விடலான்னு. அவரும் எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாருங்க. இவர் கைது பண்ணாருன்னா இங்க இருந்து கிளம்பி அந்த வண்டியில ஏறி போறாரு, அதுலயும் போய் உட்கார்றாரு எல்லாம். ஆனா பரந்தாமன் விட மாட்டேங்கிறாரு. பரந்தாமன் ஃபிட் ஆயிட்டாரு. இப்ப ஒரு மாதிரி வந்து இப்ப இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யூத்னால. ஆமா, யூத்ன்றதை தாண்டி ஏன்னா அவரால் பாதிக்கப்பட்டவர். எழும்பூர் தொகுதியில நம்ம இவரு நிக்க வேண்டியது, டேஷ் பிரசன்னா நிக்க வேண்டியது. சரி, இவரு பரந்தாமன் தான் நிக்க வேண்டியது. ஏன்னா ஏற்கனவே நின்று இதானவர், அவருக்கு வின்னிங் வேட்பாளர், அவர் எம்எல்ஏ, அவரை கொடுக்காம இவரு ஒரு அரசியல் பண்ணி இவரு நம்ம டேஷ் பிரசன்னாவை கொண்டு போய் அங்க நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கட்சிக்கு அந்த மாதிரி ஆகணும்னா அவருக்கு அந்த இது இருக்க தானே செய்யும். பார்த்தா அவரும் வந்து உட்காண்டாரு. அன்னைக்கு அவரும் வண்டியில வந்து போறாரு, ஈக்குவல் டஃப் கொடுக்குறாரு பரந்தாமன் சேகர் பாபுவுக்கு. இப்ப வேற சமீபத்துல தொகுதி எல்லாம் பிரிச்சு மாவட்ட செயலாளர் 2 தொகுதியில இருந்து இது பண்ணலான்னு பார்த்தாங்களா? இல்ல தலைவரே, இருக்கிறதா தான் கொடுங்க, மொத்தமா கொடுங்க, இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விசில்லாம் நல்லா தான் அடிக்க வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ என்னவோ. அதனால கூட வந்து இருக்கலாம். புதுசா என்ன ரெட்டை இலையில வந்திருக்கேன் நான். வந்து உங்ககிட்ட நாங்க எவ்வளவு ஜாலியா உதயசூரியன் இது பண்ணும் போதே நான் வந்து காலையில வந்துடுறேன் வாக்கிங்க்கு, இப்ப விசில் அடிக்க தெரியாதா எனக்கு அப்படின்ற ஒரு நிலை கூட வந்து வந்திருக்கலாம். அதனால வந்து அவரை வந்து ஓரம் கட்டிட்டாங்க. இன்னைக்கு ஓரம் கட்டிட்டாங்க. ஓரம் கட்டல, அவரே ஒதுங்கிக்கிட்டாரு. நானே ஒதுங்கிக்கிட்டேன். இது வந்து பெரிய மனுஷ தன்மைன்றத வந்து நான் பெருந்தன்மையா நான் என்னை காட்டிக்கிட்டேன். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, அவர் தூக்கி ஒண்ணு கடைசியில உட்கார வச்சிடுறீங்க. அன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் கைதானதுக்கு பிறகு வீட்டு வாசல்ல வந்து ஸ்டாலின் ஐயா வந்து நிக்கிறாரு, பக்கத்துல பரந்தாமன் தான் நின்று எல்லா டீட்டெயிலும் பரந்தாமன்ட்ட தான் கேட்கிறாரு. அவர் என்ன டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவர். இதுதான் தலைவரை நடந்துச்சு, நம்ம அப்படி கிடையாதுல்ல. தலைவரை தட்டி தூக்கிட்டல்ல, உடச்சி நான் பாட்டுக்கு உள்ள போயிட்டான், பார்த்தேன் நீ எப்படி உடைச்ச, எப்படி உள்ள போனன்றது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் இத்தனை வருஷமா அப்படின்னு. இல்லாம வீடு கிச்சன் கேபினெட்ல வேற பஞ்சாயத்து. ஆமா, இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்குங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வேற போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதனால வந்து கொஞ்சம் வாசல்லே தான் நிக்கிறாரு. அந்த போட்டோ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, இவரு இதாகி வராரு இல்லையா, வீட்டுக்கு வராருல, ஐயாவை பாக்குறது, அப்பாவை பார்க்க வராருல, அப்ப பிங்க் கலர் சட்டையோட இவரும் பரந்தாமன்ட்ட கேட்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் நிக்கிறாரு, நிக்கலாமா வீட்டுக்கே போயிடலாமான்னு வாசல்ல எப்படி தாடியை தடவிட்டு நிக்கிறாரு. உள்ள கூப்பிடுவாங்களா யாரான்னு. எவ்வளவு பண்ணிருப்போம் அவங்க, எவ்வளவு பண்ணிருக்க நீனு இப்படி. அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் அண்ணனை இன்னைக்கு ஓப்பனாவே ஓரம் கட்டிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, பிங்க் சட்டை சொல்லிட்டீங்க. அந்த சட்டை ஒரு 7000 ரூபாயாம். 10,000த்துல 7000 ரூபாய் போயிடுச்சு. பணம் இருக்கும் மனிதனிடம் என்னங்க இப்போ 10,000 ரூபாயில 7000 ரூபாய் போயிருச்சுன்னா 3000 ரூபாய் வச்சு எப்படிங்க அவர் வாழ்வாரு? பேரன் இருக்காரு, ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்கு, ரஜினி கமல் வச்சு படம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி வேற லாபங்கள் வேற கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. இதய முரளி வேற கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. வந்திருக்கும், ஏதாவது வந்திருக்கும். அந்த கலர் எப்படி எடுக்கணும்னு தெரியல. ரெண்டாவது இந்த லுங்கி கட்டி இருந்ததை வந்து இது பண்ணிட்டாங்களாம். என்ன பண்ணிட்டாங்க? அப்பா வந்து திராவிட கழகமே லுங்கி கட்டி வளர்ந்த கழகம் தான்டா, பெரியார பத்திரிக்கா லுங்கி கட்டி இருக்காரு. திராவிடமா இருந்தா என்ன, தமிழ் தேசியமா இருந்தா என்ன, இந்தியனா இருந்தா என்ன, முஸ்லீமா இருந்தா என்ன, பாகிஸ்தான்காரனா கூட இருக்கட்டுமே, லுங்கி கட்டுறது சாதாரணங்க. திராவிடம் தான் லுங்கி கட்டுறது. பிங்க் சட்டையும் வெள்ளை லுங்கியும் கட்டிட்டு அது ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தாராங்க. அதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க அது வந்து இந்த கேங் ஏதோ கிண்டல் பண்ணிருக்கும் போல இருக்கு. ஒண்ணு அந்த கேங் நீங்க மனசாட்சியே இல்லாம பேசாதீங்கப்பா. லுங்கி கட்டுறதுக்கு திராவிடத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? வேணா அவங்க சொல்லலாம், லுங்கி கட்டுறதே திராவிடம் தான் கத்து கொடுத்துச்சுன்னு வேணா. ஆமா, ஓ அப்படியா? ஆமா, கலைஞர் அவர்கள் போட்டாங்க உடனே. அதாவது அப்பா அவர்கள், அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள், அதுக்கு முன்னாடி வந்து யாரு இவரு
பெரியார் அவர்கள் இவங்க சொல்லிட்டு ஒரு 4 தலைவர் பேரை போட்டு இங்க நாங்களாம் லுங்கி கட்டியே வளர்ந்தவங்கடா, நாங்க அப்பல இருந்தே லுங்கி போட்டவங்கடா. லுங்கி கட்டுறது சாதாரண விஷயங்க. நான் கூட லுங்கி தாங்க கட்டுவேன். இதுல என்னங்க இருக்குது? அவனும் லுங்கி தாங்க கட்டிட்டு நீங்க எல்லாருமே திராவிடர்கள் தான், எல்லாருமே தமிழர்கள் தான். இதுல என்னங்க இருக்கீங்க? லுங்கி கட்டுறது ரொம்ப சாதாரண விஷயங்க, கேஷுவலுங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு பேண்ட கட்டிட்டு லுங்கி தானங்க கட்டணும். இதுதானங்க லாஜிக். எல்லாருமே வீட்டுக்கு போற எல்லாருமே நான் ட்ராக் ஷார்ட்ஸ் தான். உங்களோட இது வளர்ந்த விதம் அந்த மாதிரி உங்க வீட்டுல கட்டி இருந்திருக்க மாட்டாங்க, இல்ல உங்களுக்கு அது பிடிச்சிருந்திருக்காது. இப்ப நம்ம வீடுகள்ல வளர்ந்த விதம் நம்ம அப்பா மாமா சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாரும் லுங்கி தான் தருவோம். நமக்கு ஒரு அது சும்மா கட்டுறமோ இல்லையாங்க, அந்த லுங்கி எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம அதை கட்ட ஆரம்பிச்சிருவோம். இந்த வேஷ்டி கட்டுறது லுங்கி கட்டுறதெல்லாம் ஒரு ஆசையில ஆரம்பிக்கிறது. நம்மளாம் அந்த சின்ன வயசுல சேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பண்ணுவோம். அப்புறம் சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம்ல, அவங்க பண்ற சில விஷயங்களை நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, சில விஷயங்கள் பண்ணுவோம்ல. அதுல ஒரு சிலது ஒட்டிக்கும், ஒரு சிலதுல வந்து தவிர்த்துருவோம். கெட்டதெல்லாம் விட்டுறலாம். இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சாதாரண லுங்கி கட்டுறது ரொம்ப சாதாரண. இதுக்கும் திராவிடத்துக்கும் இதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. லுங்கின்னு ஒண்ணு இருந்தா எடுத்து கட்டிக்கலாம், அவ்வளவுதான். அது எப்படி பெண்களுக்கு ஒரு நைட்டியோ அது மாதிரி ஆண்களுக்கு ஒரு லுங்கி, அவ்வளவுதான் இதுல விஷயம். பாருங்க, ஜப்பான்காரன் நம்ம விவேக் அவர்கள் சொல்ற மாதிரி சண்டே ஃபுல் ஃப்ரீ தான், ஒன்லி லுங்கி தான்ன்ற மாதிரி சாதாரண விஷயம் அது. அதுக்குள்ளேயே ஒரு திராவிட அரசியல் இருக்குன்றத வந்து புரிஞ்சுக்குவாங்க. நேத்து தான் ரொம்ப நாள் கழிச்சு லுங்கி கட்டினேன். இன்னைக்கு அந்த எண்ணமும் இனிமே இந்த லுங்கி எல்லாம் எடுக்கும்போது திராவிட என்னடா இது, எதுக்கு எடுத்தாலும் திராவிடனா எப்படி அது? சகப்பு வெறும் லுங்கி கட்டுறதா இல்ல சகப்பு கருப்பு லுங்கி கட்டுங்க, இப்பெல்லாம் கட்டக்கூடாது. நான் கலர் கலரா வச்சிருக்கேங்க. என் லுங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இதுன்னு கேட்பீங்க. அப்பா டஃப் கொடுப்பாரு போல இருக்கு அவரு. லுங்கியில சட்டையில இல்ல இல்ல அது கனவுல கூட அந்த மாதிரி சட்டை நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லைங்க. ஒரு நாள் தளபதி போட்டு வந்தாருன்னா சரியாயிடும். அப்ப நீங்க சரின்னு ஒத்துப்பீங்க. ஆமாங்க, ஏன் போடக்கூடாதா அப்படின்னுவீங்க. தளபதி ஒரு நாள் அந்த மாதிரி இந்த ஆஃப் ஷர்ட் போட்டு ஒரு பிங்க் சட்டையில வந்தாருன்னா நீங்களா சரியாயிடுவீங்க. இப்ப ஜோடி போட்டு பாத்துருவீங்க. அப்பாவா தளபதியா பாத்தியா என் தளபதிக்கு அந்த சட்டை எப்படி இருக்குன்னு நம்மளாம் கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். ஆமா, அங்க நல்லா இருக்குது, இங்க நல்லா இல்லையா. ஆனா ஒரு பிங்க் போட மாட்டாருங்க தளபதி. அந்த பர்த்டேக்கு எல்லாம் போட்டிருந்தாரு பாத்தீங்களா, ஒரு மாதிரி பூ போட்டது, அதெல்லாம் வந்து போடுறாரு. நம்மளும் அது மாதிரி ஒரு 4 சட்டை எடுத்து வைக்கணும். எனக்கு யாராவது வாங்கி தரணும் அதுக்கு. சரி, ஏன்னா நம்ம மனசு வந்து அதை வாங்க மாட்டோம் கண்டிப்பா. ஆமா, 7000 ரூபாய் வந்துச்சுன்னா யாருங்க வாங்குறது? ஏங்க 700 ரூபாய்க்கு கிடைக்குங்க அது. நம்ம ஏங்க 7000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்? நமக்கு அடிடாஸ் தேவையில்ல, நமக்கு அபிடாஸ் போதும். இல்ல, எனக்கு என்ன டவுட்னா அந்த 10,000 வச்சுட்டு எத்தனை 10,000 ரூபாய் வச்சிருந்தாரு எனக்கு தெரியல. அந்த 10,000 வச்சுதான் லண்டன் போறாரு, கொடைக்கானல் போறாரு, வாட்ச் வாங்குறாரு, ஃபிளைட்ல போறாரு, 7000 ரூபாய்க்கு சட்டை வாங்குறாரு. ஹவு சட்டை வாங்கி கொடுத்துருப்பாங்க. சுரபி 10,000 அது எடுக்க பாத்திரத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா பாக்கும்போது ஒரு 10,000 தான் இருக்கும். எடுக்க அந்த வந்துகிட்டே இருக்கும். அந்த கட்டுல இருந்து நல்ல கட்டு தான். சரி, முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதிமுகல இருந்து எதை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நீங்க பத்தி பேசி சட்டசபையில சொல்றேன், சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணி அதிமுக காரங்க என்ன பண்ணிருக்கணும்? சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க வந்திருக்கவே கூடாது. இவங்க எல்லாம் எம்எல்ஏவே இல்ல. இப்ப சி.வி. சண்முகம் எல்லாம் அதான் ரிசைன் பண்ணிட்டார்ல. இல்ல இவங்கெல்லாம் சொல்றேன், எஸ்.பி. வேலுமணி அவங்கெல்லாம் இன்னும் எஸ்.பி. வேலுமணி இருக்காங்கல்ல, அவரு இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணிருக்கணும்? போய் அங்க போய் பார்த்துருக்கணும், தலைவர் போய் பார்த்துருக்கணும்ல, துணை பொதுச் செயலாளர் பார்த்துருக்கணும்ல. எங்க அங்க போய் பார்த்தாங்க? புஷி ஆனந்த் அவர்களை போய் பார்த்தாங்க. இனி என்ற தலைவர் புஷி ஆனந்த், இனி என்ற சிஎம் ஜோசப் விஜய். ஓகே, அப்படிலாம் சொல்லலையே. அவங்க வந்து இந்த இது அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை போய் பார்க்க போனாங்களா? உங்க மூஞ்சிகளெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலன்ற மாதிரி. ஏன் நீங்க அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை இப்பதான் போய் கேட்பீங்களா? வந்தது வந்துட்டோம், சரி கழுத போட்டு விட்டு போயிடும். ஏன் அதை ஒவ்வொருத்தராலாம் போக மாட்டீங்களா? ஏன் அவர் வந்து ஒரு துறையில உட்கார்ந்துருக்கும் போது அப்பெல்லாம் போக மாட்டீங்களா? செக்ரட்டரியேட் எல்லாம் போக மாட்டீங்களா? இது ஒரு கூட்டு முயற்சி, வேற ஒன்னும். என்ன பொறியியல் முயற்சியா வேணா இருந்துட்டு போகுதுயா. யார் யாரெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? சி.வி. சண்முகம், நம்ம எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், எல்லாம் எதிர்முகம். அவரை போய் நான் ஏன் பார்க்கணும்? எடப்பாடி நோட்ஸ் எடுத்துட்டு போய் மச்சான் அந்த பேனாவை கொடுங்கடா, பேனா இருந்தா தானே இருப்பேன், பேனாவை கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டீம். இந்த டீம் போய் புஷி ஆனந்த பாக்குதான். இந்த புஷி ஆனந்த பார்த்து என்ன கேட்கறாங்களாமா? அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை அவரு போங்க,
எனக்கு எங்க ஊர் இங்கிலீஷே புரியாதுன்ற மாதிரி நானே இப்பதான் ஒவ்வொரு குளமா தூர் வாரிக்கிட்டு இருக்கேன். எப்ப மழை வரும்னு தெரியல, நைட் ஆனா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, அது வந்து ஒரு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட தானே போய் கேட்க முடியும், அதுக்காக தான் போய் கேட்டு வந்திருக்கு. அதுதான் அது எப்ப, அதுதான் சொல்றேனே, எடப்பாடி எப்படியெல்லாம் வெறுப்பேத்தி பார்க்கலாம், எப்படி டென்ஷன் பண்ணி பார்க்கலாம், எப்படி பிபி சுகர் மாத்திரையெல்லாம் அதிகமாக்கி விடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படுறாரு. இவங்களை எந்த விதத்திலையும் வந்து அனுசரிச்சுக்கிற எண்ணம் அவருக்கும் வந்து கிடையாது. இப்பவே உதயநிதி வண்டியில ஏற போறதுக்கு தயாராயிட்டாரு அவரு. அப்ப உதயநிதி வண்டி அவங்க ஏறும்போது அப்ப புஷியானதை போய் பாக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்களா? ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, அமைதியா புஷியானதை போய் பார்த்திருக்க கூட மாட்டாங்க. நீ இந்த கதவை மட்டும் திறந்து விடுங்க, அப்படி போயிட்டு அண்ணா தெரியாம இந்த ரூமுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் இங்க நின்றுட்டு போயிடுறோம். என்னாச்சு, ஏசி மட்டும், சரி அவரு என்ன சொல்லுவாரு, ஏசி தானே வாங்கிட்டு போங்க அப்படின்னு இருப்பாரு. அப்படின்னு நின்று 5 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி நாங்க பேசணும். இப்ப புஷியானதிட்ட போய் யாராவது கேட்க போறாங்களா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி பேசாங்களான்னு கேட்க போறாங்களா? அப்படியே கேட்டாலும் ஒரு பதில் சொல்ல போறாரா? இல்ல, சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு நல்ல திட்டம் தான் மண்ணுன்ட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு எங்க பிரஸ் மீட்டை பார்த்து அவர் எதுக்கு நான் போய் பார்க்கணும், வெறுப்பேத்துறீங்களா அவரை, எடப்பாடி அவர்களை? அதுதான் அதான் சொல்றேன்ல, நீங்க உதயநிதி தலைவரா, நீங்க உதயநிதி கார்ல ஏறி போனா எவ்வளவு டென்ஷன் ஆகும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் புஷியானதை பார்க்கணும், அவருக்கு கடுப்பாகும். 2 பேரும் ஈக்குவலா வெறுப்பேத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுல சீரியஸா பேசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஐயோ. அடுத்தது பட்டையான மாமா. என்னங்க இந்த வழக்கு வந்திருக்காரு, சைவமா வைமா கேட்டது பட்டையா நாமமான்னு கேட்டா இப்ப நான் என்ன பதில் சொல்றது உங்களுக்கு? அந்த வழக்குல வந்து சொல்லுங்க, கோர்ட் இப்ப என்ன சொல்லிருச்சு, அவரை பிடிங்க சார், பிடிச்சி 2ஆம் தேதி என்னை கொண்டு வந்து 2ஆம் தேதிக்குள்ள, செப்டம்பர் 2. அதுதான் எனக்கும் புரியல. இப்பதான் 5ஆம் தேதியே ஆயிருக்கு, 6ஆம் தேதி ஆயிருக்கு, இன்னும் 25 நாள் டைம் இருக்குது. அதாவது 25 நாளுக்குள்ள கொண்டு வாங்கினா அவர் எங்க இருக்காரு எனக்கு தெரியல. டேனி மாதிரி எங்கேயாவது போயிட்டு இருக்காரு அவரு, போகணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கிறது டைமே. அதாவது முன்னாள் அமைச்சர், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் வந்து ஒரு வழக்கு எல்லாரும் பேசியிருப்பவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், மேபி மறந்தவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு தவறான ஒரு ஆபாசமான சில விஷயங்கள் வந்து பேசினாரு. போயிட்டு பட்டையா நாமமா அப்படின்னு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை மாதிரி பேசினதுனால அவர் மேலே வழக்கு பாய்ந்தது. அதான் அந்த மாதிரி பேசினாரு. அது தப்பான ஒரு உதாரணமாக வந்து காட்டினாரு. இது ஒரு இதை புண்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்போ இருக்கிற எல்லாருமே வந்து இதுவாக சொல்லியிருந்தாங்க. அதனால அவருடைய பதவியும் வந்து பறிக்கப்பட்டது. அவருடைய எம்எல்ஏ அமைச்சர் வந்து நீக்கப்பட்டாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டாலும் கூட துணை பொதுச் செயலாளராக அவர் வந்து கட்சியில் தொடர்ந்து வந்து இருந்துட்டு தான் வந்து ஆக்சுவலாக அவங்களே தூக்குறதா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சம்பவம் ரொம்ப சந்தோஷமா அவங்கள அதை வந்து இது பண்ணி விட்டாங்க, அமைச்சர்லேருந்து தூக்கி விட்டுட்டாங்க அவரை. இப்போ அந்த வழக்கோட அந்த இது வந்து இப்போ வந்துருக்குது. அதுதான் வந்து செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ள அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆமா, பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கு. அதுவும் 2ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது 25 நாள்ல அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும். உச்ச நீதிமன்றம் போவாரு, வழக்கம் போல போயிட்டு ஸ்டே வாங்கிட்டு வந்துருவாங்க, முன்ஜாமீன் வாங்கிடுவாங்க, கைது பண்ணக்கூடாதுன்னு. அதனால இது ஒரு இதுதான் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, இந்த டைம் இருக்கு, ஆமா அதுக்குள்ள போய் உங்களால என்ன வேணுமோ நீங்க வந்து பண்ணிக்கிங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் பேசின விஷயங்கள் இது நாள் வரைக்கும் இந்த திமுகவுடைய தோல்வின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல இதெல்லாமே ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆமா, அதாவது விஜய் அவர்களுக்காக ஓட்டு போட்டாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டாங்கன்னு தாண்டி இந்த மாதிரியான இவர்கள் பேசுறது, இவர் இதுக்கு முன்னாடி அந்த ஓசி பஸ்ன்னு சொன்னதெல்லாம் இவர்தான், இவருடைய பொன்மொழி தான். அது ஒரு முதலமைச்சரா ஒருத்தர் வந்து அந்த நேரத்துல ரொம்ப என்ன இருந்தாலும் அவர் ஒரு முதலமைச்சர், அவருக்கும் வேலை பழுவுகள்லாம் இருந்திருக்கும். அவர் வந்து அன்னைக்கு மனவேதனை அடைகிற மாதிரி, என்ன நம்மவர்கள் காலையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன்னு சொல்லும் போது கூட அதை கூட கொஞ்சம் கூட அதுல காதுல வாங்காம உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாருல தலைவர். அவரே சொல்லிட்டாரா, கேட்க முடியாது, நீங்க சொன்னா நாங்க கேட்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க இல்லையா, அவரு தான் அவரை கைது பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா எதுக்கு அந்த யோசிச்சு பாருங்களேன், அவரு அப்படி பேசியிருக்காரு, அவங்களுடைய தலைவருடைய பையன் அப்படி பேசுறாரு. ஆனா இவங்க தான் சொல்றாங்க நீங்க தான் தற்குறிகள், நீங்க தான் வந்து ஆபாசமா பேசுறவங்க. ஏன்னா ட்விட்டர்ல ஆபாசமா பேசுறவனும் மேடையில ஆபாசமா பேசுறவங்களும் ஒன்னா. ஆமா, ட்விட்டர்ல ஆபாசமா பேசுறவன் ஃபேக் ஐடியில பேசுறவன், அவனுக்கு என்னன்னே தெரியாது, அவனுக்கு வந்து அவனோட இதெல்லாம் வந்து அவனான்னு கூட தெரியாது, அவன் திட்டிட்டு வந்து போகணும்னு பாக்குறான். நீங்க மேடையில தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு தலைவரும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசும்போது அதை பின்ன கண்டிக்க தானே செய்வாங்க. இதுக்கு என்னவோ ஒரு எழுச்சி கொடுத்துட்ட மாதிரி அதை வந்து ஒரு மாபெரும் தலைவர் வந்து பிறந்துட்டார்
அமரேந்திர பாகுபலி வந்துட்டாருன்னு கொண்டாடுறதுதான் வந்து சரி பண்ணிட்டு போங்க, என்ன பண்ண முடியும். இந்த போக்கிரி படத்துல இனிமேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா அமைச்சர்களும் எல்லா நிறைய எம்எல்ஏக்களும் நீ ஜாமீன் வாங்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கோர்ட்டுக்கு நிறைய வருமானம் வரும்னு நினைக்கிறேன். இனிமேட்டு தான் ஸ்டாம்ப் ஃபீஸ் ஏதாவது வாங்கி வாங்கி இவங்க வந்து கல்லா கட்டலான்னு பார்க்குறாங்க தாவேக அரசு. அடுத்து முக்கியமான ஒரு இது, அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் வந்து ஒரு கைது பண்ணிகிட்டே இருக்கீங்க அடுத்தடுத்து. பிஆர் சுந்தர் பிச்சை தெரியுங்களா? அவரை தெரியும், தெரியாது எல்லாருக்கும் தெரியும், நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், சந்துக்குள்ளார இருக்கிற அத்தனை பேருக்கும் பிஆர் சுந்தர் அவர்களை தெரியும். ஏன்னா அவருடைய சாதனைகள் வந்து அந்த மாதிரி. அவர் வந்து ஒரு பங்கு சந்தை இதுல இருக்கக்கூடிய ஒரு நிபுணர் சொல்லுவாங்க. அப்புறம் பிசினஸ் மேன் இருக்காரு. துபாயில அங்க எங்கெல்லாம் பயங்கரமான வீடுகள்லாம் வந்து இருக்குது அவருக்கு. அது ஒரு இதுல வீடியோ எல்லாம் பார்த்தோமே, ஆமா, அதை வச்சு பயங்கரமா தியேட்டரா 8 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரிலாம் வச்சு ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மாமனிதர். அவர் எளிமையை சம்பாதிச்சாரு. இன்னொன்னு சொல்றாங்க, அவர் வந்து பினாமியா இருக்காரு, அவங்களுக்கு பினாமி இவங்களுக்கு பினாமி அப்படி இப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு டீட்டெயில் தெரியல. ஆனா இந்த விஷயம், இவர் வந்து இந்த விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறது, குறிப்பா வந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராகவும் பேசுறதுல ரொம்ப முனைப்போட இருந்த ஒருத்தர் வந்து இவரு. அது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பேசியிருக்காரு. இந்த என்னமோ பல விஷயங்கள், இந்த இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் கூட ஓகே, அதை தாண்டி என்னென்னமோ கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு. இவர் மேல ஏகப்பட்ட காண்டில் இருந்தாங்க டிவிகே மெம்பர்ஸ். அதை தாண்டி இப்போ வந்திருக்க கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவர் வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் ஏதோ கொடுத்திருக்காரு. போய் கேஸ் போட்டீங்க. அது வரும்போது பாத்துக்கலாம், அது உண்மை தெரியும்ல. கண்டனம் வந்துட்டு இருக்குது அரசியல். நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னு வருது. நீதிமன்றத்துல போய் அது என்னன்னு அந்த வழக்கு வரும்ல. இப்ப கைது பண்ண சொல்லிட்டாங்க, வழக்கு கொடுத்துட்டாங்க, போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. இங்கதான் வச்சு கைது பண்ணல, பெங்களூர்ல வச்சு கைது பண்ணிருக்காங்க. ஒளிஞ்சிருந்ததுக்காக தான் வந்து சொல்றாங்க. அங்க வச்சு அவரை வந்து கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியல. இது கொடுத்தது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது ஒரு லேடி ஒருத்தவங்க, ஒரு நியூஸ் சேனல்ல, பிரைவேட் நியூஸ் சேனல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆங்கர் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க தான் இதை வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல சொல்லக்கூடாது அப்படின்றதுனால அதை வந்து சொல்ல மாட்டாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் போயிருக்கு, அதனாலதான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுல காழ்ப்புணர்ச்சி என்ன இருக்கு, அரசியல் பழிவாங்கல். ஏங்க அவர் அரசியல் பழிவாங்கல் வாங்கணும்னா முதல்ல யாருங்க பழி வாங்குவாரு? நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. உடனே உதயநிதி அவர்கள் கைது சொல்லக்கூடாது. அது ஒரு பேசுனதுக்கான ஒரு கைது தானே தவிர சும்மா போற போக்குல அவரை வந்து கைது பண்ணல. அப்போ ஒரு தப்பா பேசினா அதனால கைது பண்ண. அப்போ இவரும் அது மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால கைதுன்னு ஒன்று வந்து நடந்திருக்கு. இதுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வரதுக்கு யாருன்னு பாத்தீங்களா? டம்ளர். எஸ், கப்பு தான் சூடாகுது, டீ இல்ல. கப்பு தான், டீ சும்மா தான் இருக்கு, டீ ஆறி போய் தான் இருக்கு. ஆனா கப்பு பயங்கர சூடா இருக்கு. எப்பவுமே இப்பெல்லாம் சூடாவே வந்து இருக்கு. அதனால வந்து வார்னிங் நிறைய பேர் தப்பி தவறி இந்த சைடு தொட்டணும்னு மட்டும் நினைச்சது. எந்த சைடுங்க? எந்த சைடுங்க? டம்ளர் சைடு தான். என் டம்ளர் இல்ல தொடணும்னு நம்ம இவர் இருக்கார்ல திமுக, இவரு சேவியர், நெல்சன் சேவியர். அவரு வந்து நேற்று ஆட்டோல போனாராமா. அப்போ ஆட்டோல போகும்போது, சார் நீங்க நெல்சன் தானேன்னு ஆட்டோ டிரைவர் கேட்டாராமா. நீங்க டிவிகே காரர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நெல்சன் கேட்டிருக்காரு. அவன் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் தெரியுது, வால்பேப்பர்ல, ரிங்டோன்ல எல்லாத்திலுமே தெரியுது. நீங்க போன் கேஸ்லாம் வந்து அவர் டிவிகே காரர் தானேங்க. இவரு உதயநிதி கைது பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்னு அவர் வந்து கேட்டிருக்காரு. அதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு அவரை கைது பண்ணதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு இருக்காரு. அப்புறம் வேற என்ன, கொஞ்ச நேரம் பேசியிருக்காங்க, எங்களுக்கு வேற ஒருத்தரை கைது பண்ணணும், அவரு தான் எங்க டார்கெட், அவரை கைது பண்ணாருன்னா நாங்க பயங்கர ஹாப்பியா இருப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் அரசியல் பேசி இருந்திருக்காங்க. கடைசியா கேட்டிருக்காரு, யார நீங்க சொன்னீங்க, யார ஆஸ் பண்ண நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா சாட்டை துரைமுருகன் அப்படின்னு அவங்க அந்த டீம் தான் சொல்லியிருக்கு. அதுதான் தப்பி தவிர இந்த சைடு எங்க நீங்க தொட்டுட்டீங்கன்னா நீங்க கெட்டுட்டீங்க, பாத்துக்கோங்க, தொடாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் சொல்லவா, இந்த ஆட்சி இருக்குல்ல, இந்த அரசாங்கம் இருக்குல்ல, ரொம்ப குறியா இருக்காங்க. என்னன்னா ரொம்ப கேஷுவலா இந்த டிவிக்கேவை அடிச்சிடலாம், கேஷுவலா இந்த சிஎம் பேசிடலாம். இப்ப நிறைய பேர் நம்ம பாக்குறோம், திரும்ப திரும்ப சொல்றது, அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இன்னைக்கு அவர் சிஎம், அதுக்கான நீங்க மரியாதை கொடுக்கணும். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகளா இருக்கலாம், நீங்க ஆக பெரும் அறிவாளிகளா இருக்கலாம், இன்டெலெக்சுவலா இருக்கலாம், பொட்டு மாமா அவன் இவன் இது மாதிரிலாம் பேசும்போது நீங்களே அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இது. நீங்க அந்த அம்மா காலத்துல இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசியிருந்தீங்கன்னா, இப்படி ஒண்ணு நடந்து ஒருவேளை அவங்க இங்க இருந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தீங்கன்னா, ட்விட்டரை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இது இருந்திருக்காது,
ஓகேங்களா? ஆமா, அது இருந்திருக்கு. இல்லைன்னா ட்விட்டரே நீங்க யூஸ் பண்ணிருக்க முடியாது வாழ்க்கையில. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நடந்திருக்கும். அந்த இடத்துக்கு டிவிக்கேவை கொண்டு போகாதீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்கள எடுத்துட்டு போகாதீங்க. விமர்சனம் வேற. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பட்ஜெட்ல வந்து விமர்சனங்கள் வைக்கலாம், ஆட்சியின் மீது விமர்சனங்கள் வைக்கலாம், முதலமைச்சர் மீது கூட விமர்சனம் வைக்கலாம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு ஒரு வார்த்தை வரம்பு இருக்கு. நீங்க சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம் வந்து ஜெனரல் ஆடியன்ஸையும் கோவப்படுத்தும், கட்சிக்காரங்களையும் கோவப்படுத்தும். அப்போ நீங்க பேசுற வார்த்தைகள்ல கண்ணியம் இல்லைன்னா இந்த ஆட்சியாளர்கள் காவல்துறையை உங்கள் மீது கொண்டு வருவார்கள். தவறாக பேசும் பட்சத்துல கண்டிப்பா இது பண்ணுவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஆபாசமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, பெண்களை மையப்படுத்தி வச்சு ஏதாவது பேசுறதெல்லாம் பண்ணீங்கன்னா உறுதியா நடவடிக்கை எடுப்பாங்க. அது அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள்ல தெரியுது, நல்லாவே தெரியுது. இவரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த அரசியல்னா இப்படிதான், ஆபாசம் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், இது வந்து இப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த இதுல பேசுனாங்க, இந்த அரசியல்னாலே இப்படிதான் இருக்கும், ஆபாசமா தான் பேசுவாங்க, இதான் பேசுவாங்க, இது ஒரு இந்த மாதிரிதான் இருக்கும், இது இப்படிதான் நம்ம அரசியலை வந்து கண்டினியூ பண்ணுவோம்லாம். இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் இருக்கலாம், இனி அது வந்து நடக்காது. இந்த அரசியல்னா இது இப்படிதான் இருக்கும், அது நீட்டா தான் இருக்கும். அது டூ வே கேமா இருந்துச்சுல்ல, அதனால வந்து அவங்களுக்குள்ளார விளையாண்டுக்கிட்டாங்க. நீ அசிங்கமா திட்டு, நான் அசிங்கமா திட்டுறேன், நீ நல்லா அதிகமா கெட்ட வார்த்தை போடுறியா, நான் அதிகமா கெட்ட வார்த்தை போடுறியான்றது உங்களுக்குள்ள இருந்தது வேற. இப்ப இது எக்ஸ் தளத்துக்குள்ளார பேசிக்கிறது ஓகே, ஆனா பொதுவெளியில பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப எக்ஸ் தளத்திலே நீங்க அதிகமா பேச ஆரம்பிக்கும் போது உங்களை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுறதை இவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா நல்லது. டிவிகேவுக்கும் பொருந்தும், டிஎம்கேக்கு மட்டும் இல்ல, டிவிகேல இருக்கக்கூடிய அவர்களுக்கும் ஒரு மரியாதையா தான் பேசணும். ஒரு எதிர்கட்சி தலைவர்னா நீங்க அவரை மரியாதையா தான் பேசணும். ஒரு எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சர்னா அந்த மரியாதையை நம்ம கொடுக்க வேண்டியது அவருக்கு அவசியம்ன்றது இந்த டீமுக்கும் வந்து தெரியணும். அரசுக்கும் நம்மளோட வேண்டுகோள் என்னன்னா, அவங்க சைடு தான் தப்பு, அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணாம உங்க சைடுல இருக்கவங்களையும் பண்ணாலும் அவங்களையும் நீங்க வந்து கண்டிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். ஆபாசமா பேசுறவங்கள இந்த மாதிரி டார்கெட் பண்ணி பண்றவங்கள அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும்ன்றதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயம். சொல்லியிருக்காங்க, யாரா இருந்தாலும் இனிமேட்டு அதுதான் சொல்றேன், நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் கண்ணு இந்த பேரு எடுத்து சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க, சரி கொஞ்சம் எதிர்கட்சி கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணணும். உங்களுக்கு அது கூட கிடையாது, அந்த வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்காது. பயந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த சைடு திரும்பாதுன்றாங்க. வேற அந்த இது பாத்திருக்கீங்கல்ல, புஷ்பா பயந்துட்டான் ஆமா, ஃபோன் பண்ணிட்டாரு, ஏய் வண்டியரா வாடா போலாம், ஏய் வர, நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணிருக்கலாம்ண்ணா, முடிச்சுட்டேனா போட்டேன்னா அந்த மாதிரி நடக்க போகுது. அதுக்குதான் இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறாங்க. இந்த இடம் தான் முக்கியமான இடம் அப்படின்ற மாதிரி டாஸ்மார்க் ஆன்லைன்ல வந்து என்னங்க அதுக்கு ஒண்ணு நல்ல விஷயம். நானும் அதான் சொல்றேன், நல்லதுன்னு தான் சொல்றேன். ஆமா, ஆன்லைன்னா ஒன்னே ஆன்லைன் போட்டோன்னு நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அப்படியே வரும்போது அவன்கிட்ட ஊறுகாய் வாங்கிக்க, கிளாஸ் வாங்கிக்க, லேஸ் வாங்கிக்க, இது 2 வாங்கிக்க, அதை 2 வாங்கிக்கன்னு சொல்லலாம் நினைக்காதீங்க. அது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இது வேற. இது வந்து நம்ம தியேட்டருக்கு படம் பார்க்க போற மாதிரி முன்னாடியே புக் பண்ணி வச்சிடறோம், போய் அந்த படத்துக்கு போற மாதிரி இது இருக்குதா அப்படின்னு சொல்றது. எந்தெந்த கடையில எந்தெந்த சரக்கு இருக்குன்னு நம்மளே பார்த்துக்கிட்டு முன்னாடியே எம்ஆர்பி விலைக்கே நம்ம வந்து புக் பண்ணி அங்கே போய் QR கோடு காட்டி வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இந்த பைசாவும் வாங்காம தடுக்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா இதுக்கும் நிறைய இடத்துல வந்து கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்குது. அது ஏன் கண்டனங்கள் வருதுன்னா, அது ஏதோ கடைக்கு போய் வாங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த வீட்டில் உட்காந்து இப்போ நம்ம EB கட்டுற மாதிரி, ஒரு டிக்கெட் புக் பண்ற மாதிரி என்ன தாட் இருக்குன்னு சொல்றேன். உட்காந்து நம்ம ஆன்லைன்லயே வந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ குடிக்காதவனை கூட நீ குடிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னு சொல்றாங்க. அது கிடையாது. இப்போ நீங்க வேணும்னா தான், இப்போ நீங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கையில எல்லாம் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு மழை பெய்யுது, ஜோரா மழை பெய்யுதுப்பா, வாங்கி வச்சு அப்படின்னு அது கிடையாது. நீங்க அந்த இதுக்குள்ளார போனீங்கன்னா, சைட்டுக்குள்ளார போனீங்கன்னா டாஸ்மாக் e2e.in வருது. டாஸ்மாக்.e2e அது வருது. அதுக்குள்ளார போனா இப்ப இந்த கருமாந்திரம் ஓபன் ஆகல. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஓபன் ஆகல. மீன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த மாதிரி பசங்க நாங்க கிடையாது. வேணும்னா வேணான்னு போனாங்க, வாங்கி குடிச்சுக்குவோம். ஆமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எவனோ ஒருத்தர் சிரிக்கிறான், இங்க இருந்து அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்ட்ட, சரி அப்புறமா அடிச்சுக்கிறாங்க. அந்த அந்த ஆப்குள்ளார, அந்த இதுக்குள்ளார சைட்குள்ளார போனோம்னா அதை போயிட்டு நீங்க அந்த கடை எங்க இருக்கு, இந்த 5 to 25 கிலோமீட்டர்
தொலைவுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க இதை வந்து புக் பண்ணிக்க முடியும். என்ன ஸ்டாக் இருக்கு, என்ன பிராண்ட் இருக்கு அப்படின்றத நம்மளால இது பண்ணிக்க முடியும். முக்கியமா எம்ஆர்பிலேயே நீங்க அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இது இங்கேயே நீங்க இது பண்ணி வாங்கிடலாம். அங்க போய் QR கோடை காட்டினீங்கன்னா அதை எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்க இது வந்து ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி தான் இதை நீங்க பண்ண முடியும். நீங்க இப்போ வாங்க போறீங்கன்னா ஒரு 1/2 an hour அந்த டைம்குள்ள தான் வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல 1/2 an hour முன்னாடி என்ன அங்க ஸ்டாக் இருக்குன்றத பொறுத்து தான். இப்போ நீங்க போய் நீங்க புக் பண்ணிருப்பீங்க, அப்புறமா போனீங்கன்னா அது கிடைக்காது, அப்போ அது வித்து இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு இப்பதான் புதுசா வருது. இது தமிழ்நாட்டுக்கு புதுசு. மற்ற மாநிலங்கள் இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒன்று. பீகார், வெஸ்ட் பெங்கால், பீகார் டோர் டெலிவரியே இருக்கு. அங்க டோர் டெலிவரி இருக்கு. நம்ம ஊர்ல அந்த வசதி எல்லாம் பண்ணி தர மாட்டாங்க. போன ஆட்சி முயற்சி பண்ணாங்க, டோர் டெலிவரி, மைதானம், கல்யாண மண்டபம் எல்லாத்துலயும் வந்து இருக்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்க. ஆமா, எல்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க. குடிகாரர்கள் மதுப்பிரியர்களே வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏய் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களே ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் தான் வந்து எதுவும் இல்லாம இருக்கும். எங்களுக்கு இன்னமும் நீங்க பார் வாசல்ல மட்டும் இல்ல மண்டப வாசல்லையும் படுக்க வச்சிருவீங்க போலன்ற மாதிரி வந்தோடனே எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. அதனால இப்ப வந்து ஆன்லைன்றது நம்ம போய் வந்து டெலிவரி பண்ற விஷயம் கிடையாது. நீங்க புக் பண்ணா நீங்க அதை போய் வந்து வாங்கிக்க முடியும். எம்ஆர்பி ரேட்லயே அதை வந்து வாங்க முடியும் அப்படின்றது தான். நம்ம வந்து முன்னோக்கி போதா பின்னோக்கி போதான்றது எக்ஸாக்டா சொல்ல முடியல. முன்னோக்கி போகுதுன்னா டிஜிட்டல் முறையில முன்னோக்கி போகுது. எம்ஆர்பி தான், எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா பஞ்சாயத்து இல்ல. போனீங்கன்னா அதை கொடுத்து QR கோடு காட்டினா அதுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்க வந்து வாங்கிட்டு வந்துடலாம். என்ன பிராண்ட் இருக்குன்றதை நீங்க வந்து பாத்துக்கலாம். ஏன்னா சில பேர் அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, இவன் இதை குடிக்கவே கூடாது, இதைத்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதை நம்ம ஓல்டு மங்க இருக்குன்னு கேட்டா டைமண்ட் தான் இருக்குதுன்னு பாங்க. மாட்டிக்கினாரு ஃபேமஸ் பிராண்டுங்க. உங்களுக்கு ரெமி மார்ட்டின்னா எப்படி தெரியும்? ரெமி மார்ட்டினா அவரு சாப்பிடுவாருன்னு தெரியும், அதனால எனக்கு தெரியும். கோல்டு மங்குன்றது எப்படி தெரியும்? சரி, கோல்டு மங்கு டைமண்ட் எல்லாம் யார் சொன்னது? எத்தனை படத்துல வந்து ஏன் நம்ம சொல்லுங்க, நம்ம இளந்தலைவரே வந்து நிறைய படத்துல வந்து அப்படி அதனால தெரியும். எத்தனை படத்துல பாத்துருக்கோம், இருக்குல்ல நல்ல சரக்கு வந்து டைமண்ட் சரக்கு தான் அப்படின்னு நம்ம பாத்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஓல்டு மங்குன்னு தெரியாது. அது தெரியுங்க, கரெக்டா சொல்றீங்களா? அது அப்படின்றீங்கல்ல. நம்ம எப்பயுமே கேட்கிற பொருள் எவனாவது கொடுத்து பழக்கம் இருக்கா? எதுவுமே கிடையாது. சும்மாதான் சொன்ன, மாட்டிக்காதீங்க. இல்லைங்க, பொதுவாக சொல்றேங்க. நான் போய் வந்து இந்த எண்ணெய் இருக்குன்னு கேட்டேன், இந்த எண்ணெய் இல்ல இதே நல்ல எண்ணெய் இருக்கான்னு கேட்டேன்னா இல்லங்க அஞ்சனி. அதெல்லாம் நம்மள பார்த்தல எப்படிதாங்க. அன்னைக்கு எப்படிதாங்க ஒரு நாள் ஜூஸ் கடையில் நின்றுட்டு இருந்தாங்க, நின்று பேசிட்டு இருந்தோம். டக்குன்னு வந்தாரு, இவரை பார்த்து இங்க 2 ஜூஸ் சொல்லுப்பான்ட்டாரு. எங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம இதே எத்தனை பேர் அனுபவப்பட்டிருப்போம் சூப்பர் மார்க்கெட்லாம். நம்ம பாட்டுக்கு நின்று பொருளை பார்த்துட்டு இருப்போம். தம்பி இந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னு நம்மள பார்க்கவே மாட்டான் அவன். நம்ம பதிலே சொல்லாம வந்தா என்னப்பா திமிரா நிக்கிறேன்னு, நான் திமிரா தானே நிப்பேன், ஏன்னா நானும் பொருள் வாங்க தான் வந்தேன் அப்படின்னும் போது சரிப்பா. ஒரு சில நேரத்துல அது வந்து கனிவோட நம்ம சொல்லுவோம், இல்லங்க கடைக்காரங்களோ நீங்க இல்லையா சாரின்ட்டு போவாங்க. சில பேர் அந்த சாரி கூட சொல்ல மாட்டான். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள் இது முன்னோக்கி போதான்னு கேட்டா முன்னோக்கி போற விஷயம் தான். ஆன்லைன் புக்கிங் எம்ஆர்பி ரேட்லயே கிடைக்கும். என்ன ஸ்டாக் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இருக்கு, இதுதான் இல்ல. அதுல மட்டும் இல்லாம அதுல நிறைய இருக்கு. அதுல என்னென்னமோ FL1 FL2 இந்த மாதிரிலாம் வேற வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இது அடுத்த ஸ்டெப். ஏன் நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம், வாங்காதீங்கன்னா 10 ரூபா வாங்காதீங்கன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிற. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல அது ஒழிச்சுதான் ஆகணும்ன்றப்போ இன்னொரு இதை கொண்டு வராங்க. நீங்க இது ஆகணும் மிஷின் வெண்டிங் மிஷின் வந்து கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேட்டு அந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா அந்த 10 ரூபா வாங்கினா அந்த 10 ரூபா அந்த வெண்டிங் மிஷின்லேயே போட்டு ஆல்ரெடி எக்மோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வந்துருச்சு, இந்த நியூஸ் வந்துருக்குல, ஒரு ட்ரையல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இனிமேட்டு வெண்டிங் மிஷின் வச்சு அது மூலிமா கலெக்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி கோர்ட்டும் வந்து சொல்லியிருக்கு, பில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் சொல்லியிருக்காங்கடா. இப்ப வாங்க, எப்படி நீ வாங்காம இருக்கிறதுக்கு அந்த 10 ரூபா வாங்காம இருக்கிறதுக்கு நாளை இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. இவங்க அந்த பண்ணி வச்சுட்டு போன வேலை இத்தனை வருஷமா அந்த 10 ரூபான்ற அந்த விஷயம் வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் போராடுது, ஒரு சிஎம் போராடுறாரு, அந்த துறையோட அமைச்சர் போராடுறாரு, ஒரு கோர்ட் வந்து போராடுது. எவ்வளோயா வெண்டிங் மிஷின் வைக்கிற? அப்போ இது 3 மாசத்துக்குள்ள இவ்வளோ இது இந்த ஆப் இந்த இடத்துலாம் கொண்டு வரணும். அப்போ இதுக்கான ப்ராசஸ் எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கும்? இல்லை, இதுல கேள்வி கேட்குறாங்க. 3 மாசத்து ஆச்சு, இன்னும் நீங்க இந்த 10 ரூபா 20 ரூபா ஒழிஞ்சிருச்சுன்னா பைத்தியக்கார பையில இத்தனை வருஷமா இருக்குதுடா. அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் ஒழிக்க முடியும்? ஒழிங்க சொன்னாலும் ஒழிக்காம இவங்களும் விட மாட்டேன்றாங்க, வாங்காம இருக்க மாட்டேங்கிறாங்க, வாங்கிடுறானுங்க. அதனாலதான் இது டிஸ்மிஸ் அது இதுன்னு நடக்குது, வேலைகள் நடக்குது. முடிவு பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட அந்த எம்ஆர்பியை தாண்டி கொடுக்க கூடாது அந்த காசுன்றது இந்த அரசாங்கம் முடிவு பண்ணிடுச்சு. அதனால டிவிக்கே வந்து இதுல ரொம்ப முனைப்பா தான் இருக்குது. வாங்கிரு பாப்போம்.
நீ வாங்கக்கூடாது, உனக்கு இதுதான் ரேட் ஃபிக்ஸ்டு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்லாம் பாடிட்டு இப்போ உங்க ஆட்சிலையும் வாங்குறாங்க கேட்டா அந்த கேள்வியை தாண்டி அது ஏன் கொடுக்கணும்னு இருக்குல்ல. ஆமா ஏங்க நீ இப்போ என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தன் கொடுக்குறான்னா கூட அது வந்து ஓகேன்னு விட்டுறலாம். என்னைக்கோ ஒரு வருஷத்துல ஒரு நாள் 2 நாள்லாம் ஓகே. டெய்லியும் குடிக்கிறவன் டெய்லியும் 10 ரூபா கொடுப்பானா? அவனை போய் குடிக்காதுன்னு சொல்ல முடியும், தடுக்கவெல்லாம் முடியாது நம்மளால. அதுக்கு மேலே எப்படி தடுப்பீங்க? அவன் குடும்பமே தடுத்தாலே அவன் கேட்க மாட்டானா? அவனுக்கு அது பழகி போச்சு. அவன் குடிக்கிறவன் போயிட்டு 150 ரூபாய்க்கு ஒன்று வாங்குறானா, நீ 160 ரூபா கொடுன்னா டெய்லியும் 160 ரூபா கொடுக்குறான்ல. ஒரு நாள் தவறாம போய் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறான்ல. 10 நாளைக்கு 100 ரூபா ஆச்சு, 30 நாளைக்கு 100 ஆச்சு, 300 ரூபா. யாரு காசு? இது மாதிரி ஒவ்வொரு சரக்குக்கும் வைங்க, ஒவ்வொரு 10 ரூபா ஆச்சுன்னா எவ்வளவு வருது இல்ல. அதை தடுக்கிறதுக்கான வழிமுறை தான் இதுல வந்து. தப்பு எதுவும் இல்லை. ஆமா, நம்ம ஊர்ல இருக்கிறதா ஆன்லைன் பண்ணி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் டோர் டெலிவரி மாதிரி பண்ணா அது ஒரு விஷயம். நீ டோர் டெலிவரி எல்லாம் பண்ணினா அடி வாங்குவீங்க, பங்கமா வாங்குவீங்க. அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்க கூடாது. இங்க புக் பண்ணிட்டு, அதாவது பேமெண்ட் மட்டும்தான் இங்க, நீ அங்க போய் வந்து எந்த கடையோ அந்த கடைக்கு போய் தான் வாங்கணும்ன்றது. ஆனா இப்ப இந்த ஆப்ல சில பல குளறுபடிகள் வரும். ஏன்னா இது சரியா வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா இது வந்து 1/2 ஹவருக்குள்ளன்றீங்க, அங்க வித்து தீந்துரும். நீங்க நினைக்கும் போது ஒரு 20 காட்டும், அதுக்குள்ள அங்க முடிஞ்சிடும். ஆமா, அந்த இது நீங்க போய் கொடுத்தா அங்க கூட்டமா இருக்கும், ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் நீட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சரி, ஓகே. ஒரு நாள் முயற்சி பண்ணி பார்க்கணும், ஆன்லைன்ல போட்டு பார்க்க. யாருக்காவது வாங்கி கொடுக்கணுங்க. அந்த மாதிரி போட்டு நடக்குதான்றது நம்ம நண்பர்கள் யாரையா வச்சு செக் பண்ணி பார்க்கணும். லிகேஷ்க்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அடிக்க மாட்டாங்க, நீ தான் அடிப்ப. ஆமா, உனக்கு தெரிஞ்ச 2 பேரும் உன்னை அடிப்பாங்க. காலைக்கு நான் செடிக்கு தண்ணி அடிப்பேன், யார் இல்லைன்னு சொன்னா. வேற ஏதாவது சொல்ற போறேங்க. பார்த்தீங்களா தம்பிய காதல் வயசப்பட்டிருக்கான், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எடுக்க போகிறோம். நீ எலெக்ஷன் ரீஎலெக்ஷன் கன்ஃபார்ம் தான். குளத்தூர்லேயே ஒரு 30க்கு மேலே இவிஎம் மேலே வந்து டேம்பரிங் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் ஆகலை. அதில் வந்து இயந்திர கோளாறு இருக்குது. இனி அப்பா குளத்தூருக்கு வரதை எந்த கும்பனாலையும் தடுக்க முடியாதுன்னு நேற்றுக்கு நைட்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. சும்மா தானே, காலையில் சும்மாவே இருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதாவது இந்த விஷயத்தை எப்படியாவது பூதாகரமாக்கி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி, குளத்தூர்ல ஒரு தோற்கடிக்கப்பட்டார், அவர் வந்து உண்மையாவே தோக்கல, இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, அதுல போய் உட்கார்ந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்லாம் ஏதோ ட்ரை பண்றாங்க. அவர் வந்து சிம்பிளா முடிச்சு போயிட்டார். இல்லையே, இல்ல நல்லா தான், ஆல் குட், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தோத்ததுதான். அதுக்கு அவங்க நைட்டு கொடுத்த வரைக்கும் எலிவேஷன் இருக்கேன் அந்த சந்துல. இனி அவ்வளவுதான், 30 மேல தனிச்சு. இப்ப புரியுதா? இனி 234 தோண்டி எடுக்க போறோம், நாம தான் ஆட்சிக்கு அமைக்க போறோம். இது சும்மா விடாது இந்த திமுக. என்னோட 10 நிமிஷம் சந்தோஷம்யா, இதெல்லாம் என்னோட 10 நிமிஷம் 15 நிமிஷம் சந்தோஷம். எங்க வேணாலும் வச்சுக்கா, ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் இதாவது ஒருத்தர் 3 அவங்களுக்கு இவங்க பண்ற வேலையெல்லாம் அது அவரை தான், அந்த பெரியவரை தான் காயப்படுத்தும், அந்த தலைவரை தான் காயப்படுத்தும், ஒரு முன்னாள் முதலமைச்சரை காயப்படுத்தணும்ன்ற அந்த எண்ணமே இவங்களுக்கு இருக்காது போல. அவ்வளவுதான், குளத்தூர்ல நம்ம தான் ஃபயர் விடு முடிஞ்சு போச்சு, இப்ப பாரு அடுத்து போங்க. டேய், அவரு தோத்துட்டாரா? உங்களுக்கு அதை நான் ஏத்துக்கல. என் தலைவனை நான் இப்படியே ஜெயிக்க வச்சிருவேன்னு பாடப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான், தோத்துட்டாரு திரும்ப திரும்ப சொல்ல வச்சு, அவர் தோத்துட்டாருன்னு சொல்ல வச்சு. ஏற்கனவே இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தோமே, இந்த ஒரு மேடையில கால் மேல கால் போட்டு கெத்தா உட்கார்ந்துருந்தாரு. அன்று இன்றுன்னு போட்டு அந்த பிங்க் சட்டையும் லுங்கியும் கட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி வீட்டுல ஒர்க் ஆஃப்டர் ரிட்டையர்டுன்னு போட்டு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அந்த மனுஷனை. அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவா இருந்தா கூட இந்த பஞ்சாயத்து இருந்திருக்காது. ஒரு அளவுக்கு ஒரு கெத்தா கௌரவமா வந்து சுத்திட்டு ஒரு திமுக சட்டமன்ற தலைவரா வந்து ஆப்போசிட்லயாவது உட்கார்ந்து இருந்திருப்பாரு. அதையும் கெடுத்து விட்டுட்டு திரும்ப திரும்ப ஒரு நோக்கடிக்கிற வேலையை பார்க்காதீங்க. பாவம், எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்குது அவர் பார்க்கும்போது. எனக்கு அப்படிதான், எதுக்கு ஒருத்தரை போட்டு, ஒரு கட்சி என்ன இருந்தாலும் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு, ஏன் அவரை ஏமாத்துறீங்க? ஏமாத்தி அப்படி இன்னும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ உங்களை ஏமாத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியாத? முதல்ல எனக்கு தெரியுதுங்க. இந்த இவனுங்களுக்கு சொன்னா மனப்பசங்களுக்கு புரிய மாட்டேங்க. எத்தனை தடவை தாங்க இவனுங்களுக்கு சொல்றது? டே, அதை விடுங்கடா, அது முடிஞ்சு போச்சுடா, பாத்துக்கலாம். இல்ல தலைவரே, எப்படியாவது நம்ம உடற்கூறாய்வாவது பண்ணி எதையாவது பண்ணி எடுத்துட்டு வந்தாருன்னா அவர் முடிச்சு போயிட்டாரு. ஒண்ணு இல்லன்ட்டாங்க. அதுதான் சொல்றாரு, எங்க எல்லாம் பண்ணி பார்த்தாச்சுங்க, எல்லாம் கரெக்டா இருக்குதுங்க, இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்பனா ரீஎலெக்ஷன் வைன்றாங்க. ஏய், சரியா இருக்கிறதுக்கு எதுக்குற ரீஎலெக்ஷன்? நீ வச்சு பாரு, நீ முடிஞ்சா நீ ரீஎலெக்ஷன் வச்சுப்ப. அபத்தமா பேசாதீங்கடா. ரீஎலெக்ஷன்லாம் நடக்கணும்னா அந்த எம்எல்ஏ இதாகணும், அவர் ரிசைன் பண்ணாதான்டா பண்ண முடியும்னா எங்கால் தோத்தாருல, அதுக்காக நீ வையே ரீஎலெக்ஷன். புரியல எனக்கு, புரிஞ்சுக்கடா. திருப்பி வச்சாலும் நீங்க தோத்துருவீங்க.
ஆனால் நோக்கடிக்கிறாங்க, நல்லா நோக்கடிக்கிறாங்க. நான் ஒரு மீம் ஒன்று போனா பார்க்குக்கு போனா கவுன்சிலரா வாங்கன்றாங்க, இந்த பக்கம் போனா இந்த வக்கீல்கிட்ட போனா தலைவரே 30ல் 18 இதாயிடுச்சு, 12 நமக்கு சாதகமா தான் இருக்கு போல அப்படின்னா அவர் வந்து இல்ல அதெல்லாம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, அவர் பொய் சொல்றாரு அப்படின்ட்டு போறாரு அவரு. சொல்லுங்க, நீங்க என்ன மீம் பாத்தீங்க? நான் மீம் பார்த்தேன்னா அந்த பிங்க் சட்டை இதை போட்டு தான் உதயநிதி வரவேற்றாரு பார்த்தீங்களா, வா மகனே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணா நெஞ்சு கிஞ்ச பிடிச்சிக்கிட்டு ஒரு டெக்னிக்கை வந்து கையாளுறாங்கன்னா, மகனே நீ ஒரு புது டெக்னிக்கை வந்து கையாண்டிருக்க, எனக்கு ஏதோ வருதுன்னு ஒன்று நினைச்சு எனக்கு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூடா மை சன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பொதுவெளிக்கான மீம் இல்ல. இல்ல அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு மீம் படிச்சேன்னு தான். அதுதான் வேண்டாம். சரி வேணாம். காலையில் திருத்தணி கோயிலுக்கு போகலான்னு போனேன், ஆடி மாதம் எல்லாம் இதாக இருக்கு, திருத்தணி கோயிலுக்கு போகலான்னு போனால் என்னைய வந்து பிரேக் பண்ணி போக விடாமல் தடுத்து யார் என்னன்னு, அது யார் என்னன்னு கூட தெரியாமல் சார் அனுப்பிச்சு விடுங்களா சார், 3 வண்டியே சார், 3 வண்டி அனுப்பிச்சு விட்ருங்களா சார். சார் எம்எல்ஏ ஒரு சார் இருக்காங்க சார் ஒருத்தருங்க, அப்புறம் வந்து இன்னொரு அரங்கோலத்துறை இருக்காங்க ஒரு தலைவர் இருக்காங்க, வரலைங்க சார் ஒன்றும் வரலைங்க, அவங்க அனுப்பிச்சு விடுங்க சார், அவங்க நம்பர் இருந்துருக்காங்க. அது 3 வண்டி எப்படிங்க அது? ஆடா இது வரைக்கும் நீங்க என்னைய பார்த்ததே இல்ல. ஆடாதடா மனிதா. அறநிலைத்துறை அமைச்சருக்கே கோயிலுக்குள்ள இடம் இல்லை. முன்னாள் அப்படி சொல்லாதீங்க, முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சே பாபு அவர்களை திருத்தணி கோயிலுக்குள் அனுமதிப்பதற்கு முன்பாக அங்கிருந்த காவல்துறையை சேர்ந்த அதிகாரி அனுப்பலாகப்பட்டது. இன்று அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்திருக்கிறார், அனுப்பலாமா வேண்டாமா என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு அதிகாரத்தை காவல்துறையினருக்கு வழங்கி இருக்கிறது. அதாவது நீங்க நினைச்சா கெத்தா போறது, அவன்றது இவன்றது போன்றது வான்றது அந்த மாதிரி இருந்தீங்கல்ல, அதுதான். அவரோட ரியாக்ஷன் பார்க்கும்போது தான் இவர் சந்தானத்துல அப்படின்னு பாப்பாப்புல அதே மாதிரியே இருந்துச்சு. அப்படியே வாய போன யாருக்குமே பார்த்த கஷ்டமாலாம் இல்லை, கஷ்டமாலாம் யாருக்கும் இல்லையே, எனக்கு வந்த சோதனையாடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அது உங்களுக்கு அது எம்எல்ஏவாவே இருந்தாலும் கேட்டுட்டு தான் நான் உங்களை உள்ள அனுப்புவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி குத்தி இருக்கும் நேரத்துக்கு. பாவம்ல. இல்லைங்க, நீங்க எப்படி ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றீங்கன்றத பொறுத்து தானே. இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இவரு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி வந்து கையெழுத்து போட்டு போறாரு, ஒரு போலீஸ்காரு கேப்பை கைட்டி தான் வச்சு எடுத்துட்டு வர, அவருக்கு வணக்கம் வைக்கிறாரு. இந்த காவல்துறை அதிகாரிக்கு எதுக்கு அவருக்கு வணக்கம் வைக்கணும்னு இருக்கு? செந்தில் பாலாஜிக்கு வச்சா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, எம்எல்ஏ, அதனால செந்தில் பாலாஜி சொல்ல சரி வணக்கம் சார் அப்படின்னு சொல்லலாம், ஏன் பாத்துருக்கலாம் வச்சிருக்கலாம். ஆனா அவர் தம்பிக்கு வணக்கம் சொல்றாருல்ல, வணக்கம் சார் அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய தம்பிக்கு ஒரு மனிதருக்கு மனிதர் வணக்கம் வைக்கிறது வேற. ஆனா ஒரு அதிகாரி, அவர் எந்த பதவியிலும் இல்லாத ஒரு அமைச்சராகவோ எம்எல்ஏவோ இல்லாத ஒரு நபருக்கு ஒரு வணக்கம் வைக்கிறாருன்னு போது அதை ஒரு பெரிய இஷ்யூவா இப்ப போயிட்டு இருக்கு. மேபி ஏதாவது சம்திங் இருக்கலாம் இல்ல நடக்கலாம். அவருக்கு டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க சொல்றேன், இந்த மாதிரி சில விஷயங்கள். ஆனா அண்ணனுக்கு அப்படி நடந்ததுன்றது உண்மையாவே சந்தோஷமா தான், பெரிய சந்தோஷமா தான் இருக்கு, பெரிய சந்தோஷமா தான் இருக்கு. சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு மாத காலமாக எந்த ஒரு பாலியல் வழக்குகள் எதுவுமே பெருசாக வரல. நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நடக்கும்போது எல்லாமே குத்தி காமிச்சிங்களே, இப்போ நடக்கலன்றப்போ நல்ல விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பேசணும் தானே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் இந்த ஒரு மாத காலத்தில் வரல, ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்றதுல ஒரு சந்தோஷம், உண்மையாவே ஒரு பெரிய சந்தோஷம் தான். அது எதனால நடக்கல, ஏன் நடக்கலன்றலாம் தாண்டி நடக்கலன்றது சந்தோஷம். நிறைய இடங்கள்ல இந்த போதை ஒழிப்பு இந்த மாதிரியான பல உண்மையாவே சில விஷயங்கள் வந்து நடக்குது. அது கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வாங்குறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரேரா தான் கிடைக்குது. அதோடைய முக்கிய ஆணி வேர், கிளை வேர், வேர் எல்லாத்தையும் வந்து புடுங்கியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல நமக்கு தெரிஞ்ச இடங்கள்ல இருந்தே அதெல்லாம் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. அப்படின்னும் போது அது கிடைக்கிறதே ரொம்ப சிரமமா மாறி இருக்கு. அப்படி சிரமமா மாறும்போதுனா அப்போ அது வேண்டான்னு விட்டுறது அந்த ஐடியாக்கும் வந்து வரவங்களும் வந்து இருக்காங்க. எதுக்கு அதை போய் வாங்கிக்கிட்டு அப்புறம் ரேட்டும் வந்து டபுளா ட்ரிபிளாலாம் வச்சு விற்பாங்க. ஸோ இப்போ அதோட புழக்கம் கம்மியாகும் போதே இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுவும் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் தான் வந்து இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல அப்படின்றது. ரெண்டாவது இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க, இந்த போதைப் பொருளும் இந்த பாலியல்
துன்புறுத்தல்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்கன்ற இந்த கவர்மெண்ட் பாக்குதுன்னு தெரிஞ்சதுனால அதோட அந்த வீரியம்ன்றது இப்ப கம்மியா இருக்கலாம். இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம், கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகலாம். இந்த மாதிரி நடக்குது வைக்குது வரலான்ற கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகலாம். அது பட்டவர்த்தனமா தெரிஞ்சு இதுதான் நடக்குது, இப்படி நடந்துகிட்டு இருக்கு, பப்ளிக்கா இப்படி நடக்குதுன்ற பல விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கண்ட்ரோலா இருக்குன்றது நல்ல விஷயம். அதே மாதிரி இவரும் சொல்லியிருந்தார், ராஜ்மோகன் அவர்களும் சொல்லியிருந்தார், ஸ்கூல் படிக்கிற அந்த பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாத்துக்கும் டென்டல் செக்அப் வந்து எடுக்கணும். பார்த்துருப்பீங்க, அது பார்த்துருப்பீங்க. பார்க்கலையே. டென்டல் செக்அப் எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் எடுத்து அது ஒரு ரிப்போர்ட்டாக வந்து இது பண்ணணும், பேரண்ட்ஸ்க்கு வந்து அனுப்பணும். என்னன்னா அந்த மாதிரி ஏதாவது போதை பழக்கங்களை அடிபணிஞ்சிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறாங்கன்ற அந்த டெஸ்ட்டில் வந்து நிறையா இதில் வந்து தெரிஞ்சிருமா, அந்த என்ன தன்மை இருக்கிறதுன்னு வச்சு தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு யார் வந்து அடிக்ஷனில் இருக்கா இல்லை யார் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கா எல்லாமே இந்த டெஸ்ட் எடுப்பாங்களா, அது மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இது பண்ணணும், அவங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னாலும் இது மூலியமாக வந்து ஐயோ தெரிஞ்சிருமோ இல்லை அடுத்தது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து மாட்டிக்கமோ வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற அந்த பயத்தில் கூட அந்த விஷயங்கள் வந்து பண்ணாமல் இருக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு முயற்சி. அதுவும் சீக்கிரம் பண்ணாங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். கிரேட். போதும், இன்னைக்கு முடிச்சிருவோம். இதுக்கு மேலே போனால் ஜன டென்ஷன் ஆகிடும். மீண்டும் நாளை சந்திப்போம் கார்த்திக். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.